அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் மற்றும் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய மிஷன் ஐ ஓப்பனர் ஃபார் 2025 அண்ட் 26 இந்த ப்ரோக்ராம்க்கு உங்களை இன்வைட் பண்ணுறதுல சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோஃபார் ஒரு 5 கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த 5 கிளாஸஸ்லேயும் 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா பியூர்லி பாலிட்டி. ஓகே, ஸோ அது ரெலவெண்ட்டான ஆஸ்பெக்ட்ஸை எடுத்து நம்ம கவர் பண்ணோம். செப்பரேஷன் ஆஃப் பவர், டிவிஷன் ஆஃப் பவர், இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டு 2 கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னன்ஸ் ஏரியாவை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ அதில் வெரி ஸ்பெசிஃபிக் ஒரு கிளாஸ் எக்ஸ்க்ளூசிவாகவே கவர்னன்ஸை பற்றி பார்த்தோம். ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் என்ஜிஓஸ், சிவில் சொசைட்டி, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இதை வச்சு ஒரு கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். 5வது கிளாஸ் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்டர்லிங்கேஜஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னன்ஸோட அதையும் சேர்ந்து கனெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 மார்க்ஸுக்கான ஒரு ஏரியாவை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் பார்ட் இட் செல்ஃப். ஓகே, அதை தாண்டி பாலிட்டி ஏரியாஸில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இன்சென்ஸ் இன் வாட் வே ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸோட தீம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி கண்டெக்ஸ்டில் என்ன கேட்குறாங்க, அதுக்கு எப்படி ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கேற்றபடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்போம். ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் 3 கொஷின் நம்ம என்ன பண்ணி காமிச்சிருக்கோம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து இது 6th கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாலிட்டி ஏரியாவில் இருக்கக்கூடிய விஷயந்தான், கம்பேரிசன் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ கம்பேரிசன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வித் அதர் கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ இதிலேருந்து டிஃபால்ட்டாக ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. லாஸ்ட் 2025 பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 + 10 ஒரு 25 மார்க்ஸு ஆல்மோஸ்ட் இந்த கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷனில் மட்டும் வந்திருக்கு. அதை தாண்டி ப்ரெஷர் குரூப்ஸ். ஓகே, ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல் அசோசியேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது கிட்டத்தட்ட கொஞ்சம் எதோட மேட்ச் ஆகி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் சொசைட்டி, என்ஜிஓஸு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு இதோட மேட்ச் ஆகி வரக்கூடிய ஒரு டாபிக் தான். பட் இது கொஞ்சம் அவுட் ஆஃப் பவுண்ட்ரியில் இருக்கும். இன்சென்ஸ் இது வந்து பாலிட்டி ஏரியாவில் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குரூப்ஸ் அண்டு ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அசோசியேஷன் அண்ட் த ரோல் இன் பாலிட்டி. ஸோ அப்படி தான் அலைன் ஆகிருக்கும். ஸோ ரெண்டும் சின்ன டாபிக் தான். ஓகே, ஸோ ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி இது ஒரு பார்ட்டாகவும் இது ஒரு பார்ட்டாகவும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கம்பேரிசன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ஸ்கீம்ஸ் வித் அதர் கண்ட்ரீஸை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த டாப்பிக்காக நம்ம எதை ஹோல்ட் பண்ணி போகலாம் அப்படின்னா ப்ரெஷர் குரூப்ஸை வச்சு போகலாம். ஏன்னா டிஃபால்ட்டாக வருஷம் ஏதாச்சும் ஒரு கொஷின் இந்த ஏரியாவிலேருந்து கேட்டுருவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வி வில் அனலைஸ் தி பிஓக்யூஸ் இன் கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷனில் டிமாண்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது 2025 கேட்ட கொஷின். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எவால்யூஷன் ஆஃப் கொலிஜியம் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ பார்ட் வந்து ஒன் ஆஃப் தி பார்ட் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் ஜுடிஷியரி. ஓகே, ஸோ ஜுடிஷியரியை வச்சு கேட்டிருக்காங்க. செகண்ட் பார்ட்டு கம்பேரிட்டிவாக போகுது. கிரிட்டிக்கலி எக்ஸமைன் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் of the system of appointment of judges of the Supreme Court of India and that of USA. ஸோ ஒரு ஃபியூஷனில் இருக்குது. ஓகே, ஸோ ஜுடிஷியரியை பேஸ்டு கொஸ்டின் தான். பட் அங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கம்பேரிஷனும் நடந்திருக்கு. ஸோ ஒரு புது ஏரியாக்குள்ளே போன மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நடந்த கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின்ஸில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் கேட்குறது இல்லை. ஓகே, ஸோ இது ஒரு புது மெத்தட் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் தான். இன்சென்ஸ் இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க அப்படிங்கிறதோட முடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் இஸ் ஒரு பார்லிமெண்ட் சாவர்னிட்டியவோ இல்லை செக்குலரிசத்தவோ இல்லை பிரசிடென்ட் எலெக்ஷனவோ கம்பேரிசன் பெர்ஸ்பெக்டிவில் கேட்டுட்டு அதோட முடிச்சிருவாங்க. கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க, லிட்டில் பிட் எலாபரேட்டிவ். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி இருந்த வருஷங்களை தாண்டி இது கொஞ்சம் எலாபரேட்டிவ். டாப்பிக்கு கொஞ்சம் ஃபியூஷனில் இருக்குது. ஓகே, ஸோ ஜுடிஷியரி ப்ளஸ் கம்பேரிசன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு கொஷின் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் தி பிரசிடென்ட்ஸ் பவர் ஆஃப் பார்டன் இன் இந்தியா அண்ட் இன் தி யூஎஸ்ஏ. ஸோ இந்த வருஷம் கேட்ட 2 கொஷினுமே யூஎஸ்ஏ வச்சு தான். ஓகே, ஸோ மோஸ்ட்லி அவங்க கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே ஒன்று யூஎஸோட கம்பேர் பண்ணி வரும்,
இல்லை யூகேவோட கம்பேர் பண்ணி வரும், இல்லை ஃப்ரான்ஸோட கம்பேர் பண்ணி வரும். நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டு அன் எக்ஸ்டென்ட் ஜெர்மனியும் கூட நீங்கள் சேர்த்து பார்த்துக்கிறது வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் தி பிரசிடென்ட் பவர் டு பார்டன் இன் இந்தியா அண்ட் இன் யூஎஸ்ஏ ஆர் எனி லிமிட் டு இட் இன் போத் தி கண்ட்ரிஸ். ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. வாட் ஆர் ப்ரீ எமிட்டிவ் பார்டன்ஸ் அப்படிங்கிறது, இது கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் கொஷின் தான். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர் இன் சென்ஸ் ரீசெண்டாக நடந்த டெவலப்மெண்ட் இன் தி பார்டனிங் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ். ஸோ அது ட்ரிகர் ஆகி இங்கே கொஞ்சம் இஷ்யூ ஆனதில் கொஷின்ஸ் வந்தது. ஓகே, ஸோ கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் தி பிரசிடென்ட்ஸ் பார்டனிங் பவர். கொஞ்சம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி எலெக்டட் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் மேலோட்டமாக கேட்டுட்டு போகிறத தாண்டி இப்போ கொஞ்சம் என்னவாயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெப்த்தாக பார்டனிங் பவர் வரைக்கும் உள்ள போயிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா? ஸோ வில் டிஸ்கஸ் அபவுட் இட். ஓகே, தென் டிஸ்கஸ் இந்தியா as a secular state and compare with the secular principles of the US Constitution. ஸோ இதே பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் 2019 கம்பேர் வித் ஃப்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. பட் ஃப்ரான்ஸ் அப்போ என்ன லேர்ன் பண்ணிக்கிறணும் இந்தியா கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வச்சுருந்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸோட அலைன் ஆனது தான். ஸோ இது எல்லாமே கன்சால்டேட் பண்ணது வந்து யூஎஸோட அலைன் ஆன விஷயங்கள் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டைம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யூஎஸோட அலைன்மெண்ட்டை மட்டுமே வச்சு நம்மகிட்ட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் அட்லீஸ்ட் அவ்வளோனாச்சும் நம்ம பார்த்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷன். தென் 2 times they ask about the institution. Okay, so judiciary as an institution, president as holistically considered to be an executive. So அது ஒரு கவர்மெண்டோட ஒன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். ஓகே, தென் அனலைஸ் அண்ட் டிஸ்டிங்யூட்ஸ் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் நோஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஸோ இங்கே என்ன ஆகுது, சம்டைம்ஸ் வேல்யூஸை வச்சும் கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூஸ் அப்படின்னு வரும்போது ஈக்குவாலிட்டி, தென் செக்குலரிசம், ஸோ இதை வச்சும் கேட்டிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு அப்ரோச்சும் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது அனலைஸ் அண்ட் டிஸ்டிங்யூஸ் தி ஃபீச்சர் ஆஃப் நோஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டி இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா. ஸோ கம்பேரிசன் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. இங்கே தான் ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே, தென் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ ஆர் 2 large democracies. எக்ஸாமைன் தி பேசிக் டெனட்ஸ். பேசிக் டெனட்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்மளோட சாலியன் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று படிப்போம் இல்லையா? ஸோ அதைத்தான் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டா, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டா, டியூவல் பாலிட்டி இருக்கா, இன்சென்ஸ் ஃபெடரலிசம் அப்சல்யூட்டாக இருக்கா இல்லை குவாசி ஃபெடரலாக இருக்கா, கான்ஸ்டியூஷன் ரிட்டனாக இருக்கா இல்லை அன்ரிட்டனாக இருக்கா, பில் ஆஃப் சிவில் ரைட்ஸ்னு அங்கே சொல்கிறாங்க, இங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கம்பேரிட்டிவ்லி கேட்டிருக்காங்க. ஸோ யூஎஸோட கேட்ட சோஃபார் கொஸ்டின்ஸில் கம்பேரிசன் பர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்ம அட்ரஸ் பண்ணும்போது இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க, வேல்யூ செட்டப்லேயும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா அண்ட் யூகே. ஓகே, ஸோ ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் சாவர்னிட்டி, இது 2023 கேட்டிருக்காங்க, வித் ரெஸ்பெக்ட் டு பிரிட்டிஷ் அண்ட் இந்தியா. ஸோ அதே விஷயம் ஜுடிஷியல் சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜுடிஷியல் சிஸ்டம் கிட்டத்தட்ட ஒரு ரெஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, தென் வாட் ஃப்ரான்ஸ் லேர்ன் ஃப்ரம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அபவுட் டு செக்குலரிசம். ஸோ அப்போது வேல்யூஸ் அப்படிங்கிறது ஏரியாஸ்லேயும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டிடியூஷனல் பெர்ஸ்பெக்டிவில் அவங்க கொஸ்டின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின்ஸ்னு வரும்போது மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து கேள்விக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, லெஜிஸ்லேச்சர்லேருந்து கேள்வி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஜுடிஷியரியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வேல்யூஸ் அப்படின்னு வரும்போது ஈக்குவாலிட்டி, செக்குலரிசம், இதை மட்டும் வச்சு 2 ரூபா கேட்டிருக்காங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டிவாக நம்ம போய் ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியாஸ்னு சில ஏரியாஸ் இருக்கும். ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கொஷினோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் கண்ட்ரீஸோட கம்பேரிசன் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ், யூகே, ஃப்ரான்ஸ். ஸோ இந்த கண்ட்ரீஸோட தான் மோஸ்ட்லி கம்பேரிசன் நடந்திருக்கு. வேல்யூ பார்ட்லேயும் கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகிருக்கு, இன்ஸ்டிடியூஷன் பேசிஸ்லேயும் கொஸ்டின் அரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் சோஃபார் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டினை வச்சு அப்சர்வ் பண்ணும்போது இந்த விஷயங்கள் கிடச்சிருக்கு. அது போக இது வரைக்கும் இல்லாத ஒரு பேட்டர்னில் இந்த தடவை அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் திங்கும் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியதில் இருக்கும். ஓகே, அப்போது வாட் ஆர் த திங்ஸ் டு நோட் அப்படிங்கிறது மேஜராக அவங்க கம்பேர் பண்ணக்கூடிய கான்ஸ்டியூஷனல் மாடல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான கண்ட்ரிஸாக தான் இருக்குது. சம்வேர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவையோ இல்லை பிரேசிலையோ இல்லை சம் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸையோ அந்த மாதிரி அவங்க கம்பேர் பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ அப்போது கம்பேரிசன் வந்து மோஸ்ட்லி கான்ஸ்டியூஷனல் மாடல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான கவர்மெண்ட்ஸோட தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க, நாட் வித் சம்
ஸ்மால் அந்த மாதிரி இல்லை. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ஓரளவுக்கு எங்கே இருந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணியிருக்கோமோ, ஸோ சில விஷயங்கள் இப்போ பில் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது யூஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது பிரிட்டிஷோட கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னு வரும்போது அப்போ மோஸ்ட்லி நம்ம எங்கே இருந்து கான்ஸ்டியூஷனை இம்பார்ட் பண்ணியிருக்கோமோ, ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸோட தான் மோஸ்ட்லி என்ன ஆகுதுன்னா கொஷின்ஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் அடுத்த கண்டெக்ஸ்ட் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸோட ரெலவெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போது அந்த டைம் பீரியடில் இருக்கக்கூடிய சில இஷ்யூஸ், அந்த இஷ்யூ டாமினேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நம்மளோட பாலிட்டி கண்டெக்ஸ்டில் பார்த்துருப்போம். பட் கம்பேரிசன் பண்ணும்போது அதை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இஷ்யூஸை கம்பேரிட்டிவ்லி அதர் கான்ஸ்டியூஷனோட டெவலப்மெண்ட்லேயும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2025 ப்ரீஎமிட்டிவ் பாடன் அப்படிங்கிறது வெரி ரீசெண்டாக ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸில் இருந்த ஒன்று தான். பைடன் யூஸ் பண்ணதும் இதுவாக தான் இருந்தது. ட்ரம்ப்புக்கு அப்புறம் வந்தப்பையும் இதே விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த ப்ரீஎமிட்டிவ் பாடன் அப்படிங்கிறது அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட். இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் பிரசிடென்ட் கேன் இஷ்யூ பாடன் ஒன்லி ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஸோ பட் யூஎஸில் அந்த ட்ரையல் இருக்கும்போதே அதை என்ன பண்ணலாம், தே கேன் யூஸ் பாடனிங் பவர். ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் பார்க்கும்போது அப்போ பாடனிங் பவர் இங்கே என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஎமிட்டிவ் பாடன் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்ததுனால அந்த இடத்துல கொஷின் அங்கே ட்ரிகர் ஆச்சு. இதே இது பிரசிடென்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா யூஎஸும் ஃப்ரான்ஸும் கம்பேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த டைம் வந்து இந்தியாவிலே எலெக்ஷன் நடந்துச்சு, ஃப்ரான்ஸ்லேயும் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துச்சு. ஓகே, தென் செக்குலரிசம் இது ரொம்ப அந்த டைம் ஃப்ரான்ஸ் புட் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் in the name of secularism. That is, they banned hijab in the public. Okay, so like kirpan, so இல்லை இது கேப்ஸ் யூஸ் பண்ணுறதோ, ஸோ சீக்ஸாக இருக்கட்டும், இல்லை பார்சிஸாக இருக்கட்டும், இல்லை முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், ஸோ தே ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரெஞ்ச் நேஷ்னலிசம். ஓகே, ஸோ ஃப்ரெஞ்ச் நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு டாலரன்ஸ் இல்லாத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அகேன்ஸ்ட் ரிலீஜன் இந்த நேம் ஆஃப் செக்குலரிசம் இம்போஸ் பண்ணதை வந்து மேஜர் கிரிட்டிசிசமாக அப்போ அங்கே பேசப்பட்டுச்சு. ஸோ அதனால அதை ட்ரிகர் பண்ணி இந்தியா கிட்ட இருந்து அது எது லேர்ன் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டெக்ஸ்டில் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே, தென் தேர்ட் ஒன் ஃபோக்கஸ் ஆன் வெரி ஸ்பெசிஃபிக் கம்பேரிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் செக்குலரிசம், ஈக்குவாலிட்டி, பார்லிமெண்ட் சாவர்னிட்டி, பிரசிடென்ட் எலெக்ஷன், இந்த மாதிரி மேஜர் தீம்ஸ் தான். நம்ம மெயின்ஸ் பார்க்கறதுனாலே இந்த மாதிரி மேஜர் தீம்ஸில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். எதர் ஃபிலிம்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, மேஜர் தீம்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, ரொம்ப சப்யூனிட்டுக்குள்ளே போய் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறது இல்லை. ஓகே, மேஜராக இருக்கக்கூடிய ஏரியாஸில் தான் கொஷின்ஸ் அதிகமாக ட்ரிகர் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் அதிகமாக கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா யூஎஸ் தான். ஓகே, ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ அப்போது இதுதான் சோஃபார் நம்ம அப்சர்வேஷன் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏரியாஸ் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். இன்சென்ஸ் எந்தெந்த ஏரியாஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர் ஆர் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி கண்டிப்பாக பார்க்கணும், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், டிவிஷன் ஆஃப் பவர் பார்த்துடலாம், செப்பரேஷன் ஆஃப் பவர் பார்க்கணும், தென் ஹவு ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் இஸ் எலெக்டட். அடுத்து எந்த மாதிரி ஏரியாஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர் டிஃபால்ட்டாக பார்த்துருங்க. இன்சென்ஸ் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி, அதுவும் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு யூகேவோட இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஜுடிஷியரி அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி நம்ம கம்பேர் பண்ணும்போதே இந்தியா, யூஎஸ், யூகே மூணுமே கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ ஜுடிஷியரி அப்படின்னு வரும்போது வாட் இஸ் தி ரோல் ஆஃப் ஜுடிஷியரி ஆர் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் என்ன, ஜுடிஷியரியோட ரிவ்யூக்கு என்ன ஒரு பவர் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேச்சர், கான்ஸ்டியூஷனல் இம்பைப் ஆயிருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி கண்டெக்ஸ்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது நல்லது. ஐ வில் கிவ் யூ டெம்ப்ளேட்ஸ். ஓகே, ஸோ என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத. எக்ஸிக்யூட்டிவ்னு வரும்போது மோஸ்ட்லி இது வரைக்கும் கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனை வச்சு கேட்டிருக்காங்க. பட் திஸ் டைம் தே கோ ஃபார் பார்டனிங் பவர். ஓகே, ஸோ அப்போ இது கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ண வேண்டியது இருக்குது. இதுவும் இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியா, யூஎஸ், யூகே அண்டு ஃப்ரான்ஸ். ஸோ இந்த ஏரியாவில் ஒர்க் அவுட் பண்ணுறது ஓகே. டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு வரும்போது ஃபெடரல் கேரக்டர் தான். ஸோ ஃபெடரல் கேரக்டர் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி அப்போ கம்பேர் பண்ணும்போது யாரோட கம்பேர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, யூஎஸோட கம்பேர் பண்ணுறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பார்க்கலாம். செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி தான். இது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் எப்படி இருக்கும், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கண்டெக்ஸ்ட்லையும், தென்
லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் வித் எக்ஸிக்யூட்டிவ் எந்த கண்டெக்ஸ்டில் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அண்டு யூகே கம்பேரிசன், அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. தென் ஹவு ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் இஸ் எலெக்டட் அப்படிங்கிறது தனி விஷயம். தென் வேல்யூஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு ஏரியாஸ். ஓகே, ஸோ இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு ஏரியாஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ள விஷயம். வேல்யூஸ் அப்படின்னு போயிட்டாங்கன்னா இது வரைக்கும் செக்குலரிசம் ஈக்குவாலிட்டி ரெண்டு தான் மாறி மாறி கேட்டிருக்காங்க. ஒரு வருஷம் ஈக்குவாலிட்டி கேட்டால் இன்னொரு வருஷம் செக்குலரிசம் கேட்டிருக்காங்க. இல்லை மொத்தமாகவே பேசிக் டெண்டன்ஸ்னு போயிருக்காங்க. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ரூல் ஆஃப் லா போகலாம், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா போகலாம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எஸ்பெஷலி ப்ரைவசி வச்சோட கொஸ்டின்ஸ் வரலாம், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பேசிக்காக இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் யூனிக் ஃபீச்சர்ஸை எடுத்து ஒவ்வொரு கண்ட்ரியோட விஷயத்தில் நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கனாலே போதும். எலக்டோரல் ஆஸ்பெக்ட்ஸும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் திங்ஸ் இதுதான் டெம்ப்ளேட்டு. இந்த ஏரியாஸில் ஒர்க் பண்ணிட்டீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஆன்சரை எழுதிட முடியும். ஸோ பேசிக்காக டெம்ப்ளேட் ஃபார் தி ஆன்சர். ஓகே, ஏன் அப்படின்னா இது வந்து எக்ஸாக்டாக என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா இதுதான் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் ரேட் வந்து கொஞ்சம் கம்மி கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன் ஏரியாவில். ஸோ இந்த கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. இது இந்த வருஷம் கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம என்ன பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னா ஒரு டீசெண்டான ஆன்சரை எழுதுறதுக்கான டெம்ப்ளேட்டை நம்ம மைண்ட் செட்டில் வச்சுட்டு போயிட்டோம்னாலே அந்த ஸ்கெலிட்டனுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ணிட முடியும்னா அந்த ஆன்சரை அரைவ் ஆகிட முடியும். ஓகே, ஸோ அதுலேயும் உங்களுக்கு மற்ற கண்ட்ரீஸோட டெவலப்மெண்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரியாட்டினா கூட நம்மளோட கான்ஸ்டியூஷனல் ஃபீச்சர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னாலே அதை வச்சே உங்களால் ஆன்சரை அங்கே கம்பேர் பண்ணி எழுதிட முடியும். ஸோ இது ஒரு சின்ன மைண்ட் கேம் தான். ஓகே, ஸோ எனக்கு எக்ஸாக்டாக யூஎஸ்ஓ யூகேலேயோ ஃப்ரான்ஸ்லேயோ அந்த சிஸ்டம் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த பாலிட்டி எப்படின்னு எனக்கு தெரியலனாலும் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை வச்சுக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அங்கே என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத அசஸ் பண்ணி என்னால் ஆன்சர் எழுதிட முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை செட் பண்ணணும். அப்போ பேசிக்காக என்ன பண்ணிருங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படி கேட்கும்போது அதோட பர்பஸோ இல்லை டெஃபினேஷனோ சம்திங். ஓகே, இப்போ லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு வரும்போது அது ஒரு லா மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதோட ரோல் என்ன, இல்லை அதோட பர்பஸ் என்ன இன் தி கான்ஸ்டியூஷன் ஆர் இன் தி பாலிட்டி ஆர் இன் தேர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ ஒரு ஸ்டாக் பாயிண்ட்டு உங்களால் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிட முடியும். ரெண்டாவது விஷயம் பேசிக் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். இது அவங்க கண்ட்ரியோட தெரியாட்டினாவோட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஆர் டாக்டரின்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து மூணாவது விஷயம் அப்படின்னா யூனிக் ஃபீச்சர்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா நம்மளே அரைவ் ஆகிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட பார்லிமெண்ட் சாவர்னிட்டி அப்படிங்கிறது ஒரு லிமிட்டடான விஷயம்தான். அப்போ அந்த லிமிட்டட் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு யூனிக் ஃபீச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இந்தியாவோட ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறதோ இல்லை ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸோ அது வித்தின் தி கான்ஸ்டியூஷன் லிமிட்டு தான். அப்போ அதை நம்ம யூனிக் ஃபீச்சராக சொல்ல தெரியணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிக் ஃபீச்சர் இருக்கும் இல்லையா. ஒரு டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு வரும்போது அது ஒரு குவாசி ஃபெடரல் செட்டப்பில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணிக்கோங்க, யூனிக் ஃபீச்சர்ஸை எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கும்ல. இப்போ பார்லிமெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட கான்ஸ்டியூஷனை படிக்கும் போதே சில விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதோட அமெண்டபிள் கெப்பாசிட்டி என்ன, அது எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி எவ்வளோ தூரம் என்ஷூர் பண்ணுது, அதோட டேர்ம் அண்ட் டென்யூர் எப்படி அலைன் ஆகிருக்கு, டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த லிமிடேஷன் ஸ்பியர் இருக்குது, ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் ஒன் ஆர் சம் அதர் வே பார்லிமெண்ட்டோட ஃபங்க்ஷனை கொஸ்டின் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கா, எக்ஸிக்யூட்டிவோட ரோல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டோ ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டோ இன் வாட் வே தே ஆர் ஹாவ் சம் ஹோல்ட் இன் தி லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதே நம்மளோட கான்ஸ்டியூஷனை பண்ணும்போதே ஒர்க் அவுட் பண்ணுவோம்ல, அந்த விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட் சாவர்னிட்டியை நான் ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணால் நான் பேசிக்காக என்ன பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா இந்தியனை பொறுத்தளவுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு அது கான்ஸ்டியூஷனல் சுப்ரீமசியா இல்லை பார்லிமெண்ட் சுப்ரீமசியா. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா யூகே இது பார்லிமெண்ட் சுப்ரீமசி உள்ளது, இந்தியாவை பொறுத்தளவுக்கு அது லிமிடெட் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அது கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீமசின்னு சொல்லிடலாம். எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு வரும்போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி
ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கேயே அதே கண்டெக்ட் தான். ஸோ அப்போ அந்த இடத்துல கம்பேரிசன் இதுதான். தென் அமெண்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இங்கே கான்ஸ்டியூஷன் இருக்கிறனால கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் அங்கே காமன் லா தான். ஸோ அங்கே அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டாக இருக்காது. அது போக ஜுடிஷியல் ரிவ்யூன்னு போகும்போது அங்கே எக்ஸிக்யூட்டிவோட ஆக்ஷனுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்ளிகபிள் ஆகும். வேற பார்லிமெண்ட்னு வரும்போது அங்கே லிமிடெட் ஜுடிஷியல் ரிவ்யூ தான். இங்கே அப்படி கிடையாது அப்படிங்கிற அந்த நேச்சரில் கண்டெக்ஸ்ட்டை ஃப்ரேம் ஒர்க் பண்ணணுன்றேன். தட் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ ஒரு பார்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட் சாவர்னிட்டிக்குள்ளே உட்காந்துருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்த விஷயம் டெலிகேட்டட் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல். ஓகே, ஸோ அந்த லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல்ங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் டெலிகேட் பண்ணக்கூடியும், வெதர் அது இந்தியாவாக இருந்தாலும் சரி யூகேவாக இருந்தாலும் சரி, கம்பேரிசன் லெவலில் நமக்கு ஓரளவுக்கு பேசிக் ஐடியா இருந்தால் போதும். இந்த கீவேர்ட்ஸ் இருந்தாலே ஓரளவுக்கு அவங்க கிளிக் ஆயிரும். ஓகே, அடுத்து ரோல் ஆஃப் கோர்ட் இன் தி கான்ஸ்டியூஷனல் இன்டர்பிரேஷன். ஓகே, தென் ஃபெடரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ யூஎஸை பொறுத்தவரை யூகேவை பொறுத்தவரைக்கும் ஃபெடரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கா? நோ, ஏன்னா அது ஒரு யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பட் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஃபெடரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கா? எஸ், ராஜ்யசபா பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்ல தெரியணும். அட் த சேம் டைம் ஜட்மெண்ட்ஸ் ஆர் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இப்போ கேஸ்னு வந்த பாரதி கேஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது அப்படின்னா தாராளமாக எழுதலாம். ஓகே, ஸோ இந்தியன் எக்ஸாம்பிள்ஸை தாராளமாக நீங்கள் கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே எழுதிடலாம். தோ அதர் கண்ட்ரிஸோட கான்ஸ்டியூஷனல் கம்பேரிசனில் அதோட ஆன்சர்ஸ் தெரியாட்டினாலும் இங்கே டீசெண்டான ஒரு 4 or 5 மார்க்ஸ் வாங்குறதுக்கான ஸ்கோப் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ கொஷினை பார்த்து பேனிக் ஆகி கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வராமல் இந்த மாதிரி பேசிக்கான ப்ரொவிஷன்ஸை எடுத்து நீங்கள் எழுதிட்டு வச்சாலே டீசெண்டாக ஒரு 4 to 5 மார்க் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1 or 2 மார்க்ஸ் அது நமக்கு அன்றைக்கி கிளிக் ஆச்சு அப்படின்னா ஓகே, இல்லைன்னா டீசெண்டாக இந்த ஆன்சர் பண்ணிட்டு வரணும் இல்லையா? ஸோ அதுக்கான டெம்ப்ளேட்டு தான் இது. இன்ஸ்டியூஷன் லெவலில் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வேல்யூஸ் லெவலில் கேட்டால் அங்கேயும் பேசிக் டெஃபினேஷன் தான். செக்குலரிசம்னா என்ன, ஈக்குவாலிட்டினா என்ன, நம்ம ஆல்மோஸ்ட் படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிச்சிருப்போம், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிச்சிருப்போம். டெஃபினேஷன் ஃபார் செக்குலரிசம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இதுக்கெல்லாம் டெஃபினேஷன்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அந்த விஷயத்தில் டெஃபினேஷன்ஸ் பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து அங்கேயும் கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் மேண்டேட்டு தான். ஓகே, ஸோ அது ஒன்று இம்பார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து பேசிக் செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் பார்லிமெண்ட் சாவர்னிட்டின்னு போட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல செக்குலரிசம்னு வச்சுக்கோங்க. ஓகே, செக்குலரிசம் அப்படிங்க வச்சுட்டோம். ஒரு வேளை கொஷின் வருது அப்படின்னா நம்ம மாடல் ஆஃப் செக்குலரிசம் என்னவா இருக்குது? ஓகே, ஸோ அது ஒரு பாசிட்டிவ் செக்குலரிசமா, இல்லை நியூட்ரல் செக்குலரிசமா, இல்லை நெகட்டிவ் செக்குலரிசமா, இல்லை தியோக்ரிசமா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும். தென் ஸ்டேட்டுக்கும் ரிலீஜனுக்கும் உள்ள என்கேஜ்மெண்ட் என்ன? நம்ம சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸில் we can engage in the process of reforming religion, but at the same time where Western countries will not able to do that. ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன்ஸை யூ ஷுட் என்கரேஜ். தென் இது ரொம்ப முக்கியம், வாட் ரைட்ஸ் தே கிவ் ஃபார் தி மைனாரிட்டிஸ். ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஃபார் தி மைனாரிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கோம்னா மற்ற கண்ட்ரீஸில் அது இருக்கிறக்கான ஸ்கோப் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி எழுதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு தேர் நாட் ஃபோக்கஸிங். ஓகே, அடுத்து பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்ரோச்சிங் தி ரிலீஜியன். ஸோ இதெல்லாம் அந்த நியூட்ரலிட்டி கீவேர்டு, மைனாரிட்டி ரைட்ஸ் இஸ் அ கீவேர்டு, ஸ்டேட் ரிலீஜியன் என்கேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஓகே, தென் அப்ரோச் டு சோஷியல் ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை அஸ் அ டெம்ப்ளேட்டாக எடுத்து நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா irrespective ஆஃப் எனி கண்ட்ரிஸ், ஸோ மைனாரிட்டி ரைட்ஸ், பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட்டு ஆர் பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு யூ கேன் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அப்போ பேசிக் டெம்ப்ளேட்ஸ் எனக்கு எது கிடச்சிருச்சு அப்படின்னா இன்ஸ்டியூஷனல் லெவல்லையும் எனக்கு பேசிக் என்கேஜ்மெண்ட் கிடச்சிருச்சு, அட் த வேல்யூ லெவல்லையும் ஐ கேன் கெட் தி பேசிக் என்கேஜ்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு டெம்ப்ளேட்டு தெரிஞ்சிருக்கும், ஏரியா எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும், ஒரு வேல்யூ பார்ட்டுக்கான கீவேர்ட்ஸோ இல்லை டெம்ப்ளேட்டோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியும், ஒரு இன்ஸ்டியூஷனல் பார்ட்டுக்கான வேல்யூஸோ கீவேர்ட்ஸோ டெம்ப்ளேட்ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியும். அப்போ எல்லாத்துலேயுமே மினிமம் லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்களை அட்ரஸ் பண்ணிட்டீங்கனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ அப்படி பார்க்கும்போது இது பேசிக் ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக இல்லையா, சும்மா நான் ஒரு டெம்ப்ளேட் காட்டுறேன், இதை வச்சு நான் ஒரு கம்பேரிசன் சார்ட் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆர் பேசிக் டெண்டன்ஸ்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக இல்லையா, யூனிட்டரியா ஃபெடரலா, பார்லிமெண்ட்டாக பிரசிடென்ஷியலா, ரிப்பப்ளிக்கா மொனார்க்கா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன, பார்லிமெண்ட் சாவர்னிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறோமா இல்லையா, பைகாமரலிசம் இருக்கா இல்லையா, யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நான் தேடும்போது நான் ஒரு சார்ட் மேக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, ஸோ அப்போ ரிட்டன் கான்ஸ்டியூஷனா? எஸ். இந்தியாவை பொறுத்தளவுக்கு. யூகே நோ. யூஎஸ் எஸ். ஃப்ரான்ஸ் எஸ். ஜெர்மனி எஸ். யூனிட்டரி ஆர் ஃபெடரலா? போத். யூனிட்டரி. ரிஜிட். பார்லிமெண்ட்டா பிரசிடென்ஷியலா? பார்லிமெண்ட். பிரசிடென்ஷியல். ரெபப்ளிக்கா மொனார்கியலா? பார்லிமெண்ட் சாவர்னிட்டி இங்கே என்னவா இருக்குது? லிமிட்டடாக இருக்குது. இங்கே அப்சல்யூட்டாக இருக்குது. இங்கே அன்னோன். பைகாமரலிசம் இருக்கா? இதெல்லாம் செட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ். சும்மா நான் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறதுக்காண்டி காமிச்சேன். இதே மாதிரி நான் வேல்யூ பார்ட்லையும் காட்டுறேன். ஓகே, ஸோ இது ஒரு டெம்ப்ளேட்டு ஆர் திங்ஸ் யூ ஷுட் நோ. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவலில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனாச்சும் நான் அட்லீஸ்ட் நம்ம எழுதி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட பர்பஸ். இப்போது யூனிக் ஃபீச்சர்ஸ் அடுத்து நான் கேட்கக்கூடிய விஷயம். இப்போது இந்த இடத்துல பேசிக் டெனன்ஸில் இது எல்லாமே நான் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில யூனிக் ஃபீச்சர்ஸ் ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு யூனிக்காக இருக்கும். அப்போ அதை எடுத்து நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அங்கே எங்கே நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜுடிஷியரியை நான் ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டு ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸ் எது அப்படின்னு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தளவுக்கு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்குது. எஸ். ஓகே, ஏன்னா அது கான்ஸ்டியூஷனல் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பார்லிமெண்ட்டில் மேக் பண்ணக்கூடிய லாவை கொஸ்டின் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் டு தி ஜுடிஷியரி கான்ஸ்டியூஷனே கொடுத்துருக்கிறதுனால அதில் அங்கே என்ன எம்ஃபசைஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி எம்ஃபசைஸ் பண்ண முடியுது. யூகேவை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்ல முடியும். ஏன்னா அங்கே ஜுடிஷியல் சுப்ரீமசி இருக்குது. அப்போ இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்குன்னு நான் சொல்கிற மாதிரி இங்கே ஜுடிஷியல் சுப்ரீமசின்னு நான் சொல்ல முடியும். ஓகே, வேற யூகே நான் போயிட்டேன் அப்படின்னா அங்கே லிமிட்ஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ தான். ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்லிமெண்ட்ரி சுப்ரீமசி தானோ தவிர ஜுடிஷியல் சுப்ரீமசி இல்லை. ஜெர்மனியை பொறுத்தளவுக்கு கான்கிரீட் ரிவ்யூ த்ரூ ரெஃபரல்ஸு, தென் தேர் மோர் பவர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு பார்ட்டி பேன் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது, அப்ட்ராக்ட் ஜுடிஷியல் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி தேர் மோர் பவர்ஃபுல். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு பேசிக் கேரக்டர்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரியும். மினிமம் இதுக்குள்ளனாச்சும் கம்பேரிசன் தெரியணும். அட்லீஸ்ட் இந்தியா யூஎஸ் யூகேக்குள்ளனாச்சும் கம்பேரிசன் தெரியணும். ஃப்ரான்ஸ் போகும்போது தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அதுக்கும் இது தேவைப்படுது. பட் டு அன் எக்ஸ்டென்ட் நான் இதோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது யூ ஷுட் நோ. அடுத்து ஒருவேளை தெரியல, எனக்கு கொஷினே தெரில அப்படிங்கிற பட்சத்தில் எதை வச்சு ஃபில் பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேசின விஷயங்கள் தான். பேசிக் டெஃபினேஷன் ஒரு பாயிண்ட்டு, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஒரு பாயிண்ட்டு, இன்னொன்று இந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, கான்ஸ்டியூஷனலிசம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கீவேர்ட்ஸை போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்துங்க. யூனிவர்சல் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி யூ கேன் யூஸ் அட் எனிவேர், கான்ஸ்டியூஷனலிசம் யூ கேன் யூஸ் அட் எனிவேர். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அது ஒரு மூணாவது பாயிண்ட்டாக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஒன்று டெஃபினேஷன், பேசிக்கான திங்ஸ், ப்ரொவிஷன்ஸ் ஏதாச்சும் ஒன்று அதை பேஸ் பண்ணி இருக்குன்னா. ரெண்டாவது விஷயம் கான்ஸ்டியூஷனல் பேக்கப் ஆர் ஃபுட் பிரிண்ட்ஸ், ஏதாச்சும் உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அதை ஃபில் பண்ணி எழுதலாம். மூணாவது விஷயம் எப்படி பார்த்தாலும் அந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, கான்ஸ்டியூஷனலிசம், இந்த மாதிரி செட் ஆஃப் கீவேர்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கான்ஸ்டியூஷனலிசம், இந்த மாதிரி விஷயத்தை போட்டு உங்களால் என்ன பண்ணிட முடியும்னா இதை மேனேஜ் பண்ணிட முடியும். அடுத்து இந்தியன் கண்டெக்ஸ்ட்லேயே எழுதுங்க, நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ இந்தியன் கண்டெக்ஸ்ட்லேயே இஃப் யூ வாண்ட் டு கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் மீன்ஸ் கிவ் இட் இன் தி இந்தியன் கண்டெக்ஸ்ட். ஸோ அதிலிருந்து அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ணிக்கலாம், யூஎஸ்ஓ இல்லை யூகேவோ சம்திங் கேட்குறாங்க அப்படின்னா அதை மாற்றி எழுதிக்கலாம். பட் மினிமம் லெவலில் நம்மளோட விஷயங்கள்னாச்சும் நீங்கள் பேசியிருக்கணும். அதுதான் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இந்தியன் கண்டெக்ஸ்லேயே ஜட்ஜ்மெண்ட்ஸோ கேசஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ செக்குலரிசம்னு போட்டால் அது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அஸ் செட் பை கேசவானந்த பாரதி. கேஸ்ன்னு போடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஓகே, ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூன்னு வரும்போது மினரல் மில்ஸ் கேஸில் அதை எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்களை அட்லீஸ்ட் எழுதுறதுக்கு நம்ம பழகிக்கிறணும் அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த சைடு கம்பேரிசன் போகும்போது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அப்போது மேனேஜ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுக்கான பிளாட்ஃபார்மும் நமக்கு தெரியும். அடுத்து இப்போது செக்குலரிசத்தை நான் ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டு டீகோட் பண்ணுறேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே ஓகே, ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் இந்தியாவை பொறுத்தளவுக்கு கான்ஸ்டியூஷனலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ரியாம்பிளில் செக்குலரிசம்ங்கிற வேர்டு எக்ஸ்பிளிசிட்டாகவே இருக்குது. ஆர்டிகல் 25 to 28 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ் எல்லாத்துலேயுமே இதை பற்றி பேசுகிறாங்க. இங்கே ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் மூலமாக அதை எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. இங்கே நான் செக்குலர் பட் ப்ளூரலிஸ்ட். ஓகே, இங்கே செப்பரேஷன், டைட் செப்பரேஷன். ஓகே, கம்ப்ளீட் ரைட் செப்பரேஷனாக இருக்கும். மாடல் ஆஃப் செக்குலரிசம் அப்படிங்கிறது இங்கே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆர் ரிலிஜன். இங்கே பாசிட்டிவ் செக்குலரிசம் யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் கம்ப்ளீட் செப்பரேஷன் தான், சர்ச்சுக்கும் ஸ்டேட்டுக்கும் தெர் இஸ் நோ எனி ரிலேஷன்ஷிப். இங்கே சாஃப்ட் செக்குலரிசம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சம் ஃபார்ம் ஆஃப்
ஸ்டேட்டும் சர்ச்சும் என்ன ஆயிருக்குன்னா டைப்பில் இருக்கும், ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக இருக்காது. ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட் நியூட்ராலிட்டி இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஃப்ரான்ஸோட மாடல் ஸ்ட்ரிக்ட் நியூட்ராலிட்டி மாடல். ஸோ இதுதான் கீவேர்டு. இன்சென்ஸ் அங்கே ரிலீஜியஸ் சிம்பிள்ஸை வந்து பப்ளிக் பிளேசஸில் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. இன்சென்ஸ் இப்போ ஐம் வியரிங் ஹிஜாப் ஆர் சம் கேப்ஸ், ஓகே, சிக் கேப்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி பேனடு. ஸோ அதுதான் இஷ்யூ ஆனதுக்கான காரணமும் கூட. அதனால தான் அது ஸ்ட்ரிக்ட் நியூட்ராலிட்டின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நான் அகாமடேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் எக்ஸ்பிரஷன் இன் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். Whereas in India it is allowed. That's why it is considered to be on positive secularism. Okay. Then state religion engagement எப்படி இருக்கு? மற்றதுலனா aloof. That is comparatively என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெஸ்டர்ன் செகுலரிசம் சொல்லுவோம். இன்சென்ஸ் எந்த விதத்துலையும் ஸ்டேட் என்னவாகாதுன்னா ரிலீஜனுக்குள்ளே இன்டர்வியூன் ஆகாது. ரிலீஜனையும் எந்த விதத்துலையும் ஸ்டேட்டுக்குள்ளே இன்டர்வியூன் பண்ண விட மாட்டாங்க. பட் இந்தியாவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கண்டெக்ஸ்டில் தட் இஸ் அபாலிஷன் ஆஃப் சதி, ஓகே, ட்ரிபிள் தலாக். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா ஸ்டேட்டு ரிலீஜனெல்லாம் இன்ட்ராக்ட் ஆகுது. எதுக்காக அப்படின்னா டு என்ஷூர் சோஷியல் ரிஃபார்ம். அப்போ இந்த இடத்துல ஸ்டேட் மே இன்டர்வின் இன் தி ரிஃபார்ம். ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் கம்பேரிட்டிவ்லி ப்ராட், இங்கே மட்டும் ரெஸ்ட்ரிக்டட் இன் பப்ளிக் பிளேசஸ். ரோல் ஆஃப் கோர்ட் எசென்ஷியல் ரிலீஜியஸ் டாக்ட்ரின்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ரோல் ஆஃப் கோர்ட்டில் வரும்போது வேரியஸ் ஜட்மெண்ட்ஸில் இங்கேயும் மினிமல் இன்வால்மெண்ட், இங்கே ஆக்டிவ்லி என்ஃபோர்ஸ்ட், ரெகுலேட்டட் அண்ட் டிஃபெண்டட் த்ரூ ஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் ஆக்ஷன், மினிமல் இன்வால்மெண்ட். ஓகே, ஸோ ரோல் ஆஃப் கோர்ட் இங்கே கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி நமக்கு என்னவாக இருக்குன்னா அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மைனாரிட்டி ரைட்ஸ் இங்கே இருக்கா? ஓகே, ஸோ இங்கே இம்ப்ளிசிட்டாக இருக்கும், இங்கே ஸ்ட்ராங் ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லா இருக்குது, அவ்வளோதான். வி ப்ரொடெக்ஷன் ஃபார் மைனாரிட்டி ரைட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் காரணம் ஒய் ஃப்ரான்ஸ் ஷுட் லேர்ன் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிற விஷயம். ஓகே, இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். அடுத்து பொலிட்டிக்கல் நியூட்ராலிட்டி. எஸ், ஸ்டேட் கேனாட் ப்ரிஃபர் எனி ரிலீஜன். வெரி ஸ்ட்ரிக்ட் நியூட்ராலிட்டி இருக்கும். ஸ்டேட் அஃபிஷியேட்ஸ் ரிலீஜன். ஹைப்பர் செக்குலர் நியூட்ராலிட்டின்னு சொல்லுவோம். இன்சென்ஸ் எந்த சுச்சுவேஷன்லையும் உள்ள இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஓகே, தென் சிம்பிள்ஸ் அண்ட் ட்ரெஸ் கோட்ஸ் எல்லா இடத்துலையும் அலௌட், இங்கே மட்டும் ரெஸ்ட்ரிக்டட். அப்ரோச் டு சோஷியல் ரிஃபார்ம், எஸ், ஸ்டேட் இன்டர்வின்ஸ், மற்ற இடத்துலலாம் ரெஸ்ட்ரிக்டட். ஓகே, ஸோ இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் எழுதுனீங்கனாலும் ஓகே தான். ஏன்னா இதில் பெரிய மேஜர் டிவைடாக எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்கே வெஸ்டர்ன் செக்குலரிசம் வெர்சஸ் இந்தியன் செக்குலரிசம் அப்படிங்கிற கான்டெக்ட்ல எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ரிலீஜன் இருக்கும், இங்கே அப்படி டிஃபைன் பண்ண முடியாது நம்மளால். ஓகே, அங்கே கம்ப்ளீட்லி என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லி எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் இருக்காது. இங்கே இருக்குது. அங்கே ஸ்டேட்டுக்கு ரிலீஜியஸ் டாக்டரின்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கோர்ட் இன்டர்வியூன் ஆகி அஃபேர் பண்ண மாட்டாங்க. இங்கே அது நடக்கும். ஓகே, சம்டைம்ஸ் ஸ்டேட் ஈவன் சப்போர்ட் ஃபார் தி ரிலீஜன் இட் ஒன் ரிஃபார்மேட்டிவ் கண்டெக்ஸ்டில். ஸோ அப்போது இதுதான் மேஜர் டிவைடு. ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட்டு நான் சொன்ன எல்லா தீம்ஸ்க்குமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தென் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு கிராக் திஸ். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டான ஆன்சரை உங்களால் எழுதிட்டு வெளியே வந்துட முடியும். ஸோ வித் திஸ் ஒரு செக்குலரிசம் கண்டெக்ஸ்டில் என்ன மாதிரி நம்ம பிரித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெம்ப்ளேட்டையும் நான் கொடுத்தாச்சு. இன்ஸ்டியூஷன் வரும்போது அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா எது அப்படிங்கிறதையும் பேசியாச்சு. ஒரு வேல்யூஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு என்ன கண்டெக்ஸ்டில் எழுதணும் அப்படிங்கிறதையும் பேசியாச்சு. டெம்ப்ளேட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னும் பேசியாச்சு. ப்ரொவைடட் ஒரு வேளை எனக்கு தெரியல அப்படின்னாலும் அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காமன் டெம்ப்ளேட்டையும் அங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ வித் திஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஐடியாஸ் தெரியும். ஓகே, இதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்சென்ஸ் நீங்கள் கொஞ்சம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் ஒவ்வொரு ஏரியாலையும். நான் இப்போ டெம்ப்ளேட் காமிச்சேன் இல்லையா, செக்குலரிசம் அப்படின்னு போட்டு, அதே மாதிரி ஈக்குவாலிட்டி அப்படின்னு போட்டு ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும். ஜுடிஷியரி அதில் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும். ரிமூவல் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது பிரசிடென்ட் எலெக்ஷன் பார்க்கணும், பார்டனிங் பவர் பார்க்கணும். இது அப்படி இங்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் வரும்போது பார்லிமெண்ட் சாவர்னிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே that is more than enough for you to answer for this type of questions. Okay, then next அடுத்த டாபிக் அப்படிங்கிறது ப்ரெஷர் குரூப்ஸ். இது கிட்டத்தட்ட என்னவாகும் அப்படின்னா கொஞ்சம் என்ஜிஓஸு, சிவில் சொசைட்டி, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு இதோட தான் அலைன் ஆகிருக்கும். தட் இஸ் இட் இஸ் ஆல்சோ ஆன் நான் ஸ்டேட் ஆக்டர். ஓகே, இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி அன் பார்ட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன். தட் இஸ் கவர்மெண்ட்டுன்னு ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்லும் போது யூ செட் தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷனல் செட்டப் வரும்போது திஸ் இஸ் அன் நான் ஸ்டேட் ஆக்டர். ஓகே, அப்போது இதையும்
ஒரு கவர்னன்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்க்க வேண்டிய விஷயமாகவும் பார்க்கலாம். இல்லை அட் த சேம் டைம் இவங்க பிரித்து கொடுத்துருக்கனால நம்மளும் பிரித்து தனியாகவே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ப்ரெஷர் குரூப்ஸில் இருந்தும் நம்ம ஒரு கொஷினை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்துவோம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது கொஷின்ஸ் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லாஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்த வருஷங்களை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த 2 கொஷினை டிஸ்கஸ் பண்ணுறேன். வாட் ஆர் தி மெத்தட்ஸ் used by the farmers organization to influence the policy makers in India? How effective are these methods? So ஒரு analysis partல போயிடுச்சு. Okay, so what are the methods used by the farmers organization to influence the policy makers in India and how effective are this? So critically ஒரு analyze basisல questions frame பண்ணிருக்காங்க. Everything is fine. That is என்ன methods யூஸ் பண்றாங்க farmer organization, எதுக்கு பாலிசி மேக்கர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு, எதுக்காக அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கு, அப்படி செய்கிறது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ மெத்தட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிற கொஷின் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஸ்டாக் பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணுறது ஓகே ஃபைன். ப்ரெஷர் குரூப்ஸ் பிளே எ வைட்டல் ரோல் இன் இன்ஃப்ளூயன்சிங் பப்ளிக் பாலிசி மேக்கிங் இன் இந்தியா. கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். ஓகே, ஸோ பப்ளிக் பாலிசி மேக்கிங்கில் ப்ரெஷர் குரூப்ஸ் ஒரு ரோல் பிளே பண்ணுது. எக்ஸ்பிளைன் ஹவு தி பிஸ்னஸ் அசோசியேஷன் கான்ட்ரிபியூட்டட் டு பப்ளிக் பாலிசிஸ். எப்படி பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸ் அதை கான்ட்ரிபியூட் பண்ணுது, பட்ஜெட்டிங்கில் என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, இல்லை த்ரூ பை மீட்டிங்ஸு, இல்லை த்ரூ பை கண்டக்டிங் சம் ஃபாரம்ஸு, இது மூலமாக எப்படி பண்ணுறாங்க, இல்லை பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்க்கு இவங்க ஏதாவது இன்புட்ஸ் கொடுக்குறாங்களா, இல்லை சம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி ரிசர்ச் கொண்டு வந்து அந்த ரிசர்ச்சுக்கான டெவலப்மெண்ட் நீட்ஸை கவர்மெண்ட்கிட்ட எடுத்துகிட்டு போய் அது மூலமாக பண்ணுறாங்களா. ஸோ த டைப் ஆஃப் திங்ஸ் ஓகே, இதெல்லாம் தான் பேசிக்கான விஷயம். இதுதான் நம்ம பார்க்கவும் போவோம். அட்வொகேட்டிங் பண்ணுவாங்க, லாபியிங் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் காமன் திங்ஸ். பட் இதை விட இந்த வருஷம் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, யூஸ்வலாக வாட் ஆர் தி மெத்தட்ஸ் யூஸ்டு பை அப்படின்னு நம்ம ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்போம். என்ன வச்சுருப்போம், ரைசிங் அவேர்னஸ்ஸு, இன்ஃப்ளூயன்சிங் பாலிசிஸு, அட்வொகேட்டிங்கு, இப்படி தான் இருக்கும். நம்ம செட் பண்ணக்கூடிய ஸ்டாக் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அவேர்னஸ், இன்ஃப்ளூயன்சிங் பாலிசிஸ், அட்வொகேட்டிங்னு சொல்லிடும். பட் இந்த டைம் என்ன பண்ணிட்டான், அவனே கொடுத்துட்டான். சரி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வாட் ஆர் என்விரான்மெண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ். ஸோ இது ஒரு பார்ட். ஓகே ஃபைன். டிஸ்கஸ் தேர் ரோல் இன் ரைசிங் அவேர்னஸ். ஸோ இப்போ நீங்கள் எடுத்து எழுதலாம்னா நீங்கள் இதை தான் எழுதுவீங்க, ஆனால் அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்ஃப்ளூயன்சிங் பாலிசிஸ் அப்படிங்கிறது அவனே சொல்லிட்டான். அட்வொகேட்டிங் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அவனே சொல்லிட்டான். இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த 3 விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். இன் சென்ஸ் யூ ஷுட் ஐடென்டிஃபை ஆர் அட்ரஸ் தி ப்ராசஸ் பிஹைண்ட் இட். எந்த விதத்தில் தே ஆர் ரைசிங் அவேர்னஸ், இன் வாட் வே தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங் பாலிசிஸ், இன் வாட் வே தே ஆர் அட்வொகேட்டிங் ஃபார். அதாவது இன் சென்ஸ் கொஞ்சம் இன்னும் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நான் கொஞ்சம் இன்னும் அடுத்த லெவலுக்கு போக வேண்டியது இருக்குது. இன் சென்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செட் பண்ணிட்டு போயிருப்போம் அப்படின்னா, கீவேர்ட்ஸை செட் பண்ணிவிட்டு நம்ம போய் எழுத போயிடுவோம். ஓகே, ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு கீவேர்டை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு நம்ம எழுத போயிடுவோம். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கீவேர்டை நானே கொடுத்துட்றேன். நீ இதுக்கு முன்னாடி எழுதுறதுக்கு பதிலாக நானே உனக்கு கீவேர்டு கொடுத்துட்றேன், நீ இதை எக்ஸ்பிளைன் பண்ணு, இதோட ப்ராசஸை நீ எனக்கு எப்படின்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் ஆஃப் லேட் வந்துருச்சு. அதனால தான் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கொஞ்சம் என்னவாயிருக்கு அப்படின்னா, GS2 பேப்பர் டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் எழுதுவோமோ அது எல்லாமே கொஷின்குள்ளே வந்துருச்சு. கொஷினுக்குள்ளே வந்ததுக்கு இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது இருக்குது. வெறும் அந்த கீவேர்ட்ஸோடு முடிச்சுக்கிறாமல் கொஞ்சம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் என்ன போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். ஸோ அப்போ பேசிக்காக நம்ம ப்ரெஷர் குரூப்ஸை பொறுத்தளவுக்கு தெர் ஆர் சோ மெனி ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் தேர். அக்ரேரியன் குரூப்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் குரூப்ஸ் இருக்குது, என்விரான்மெண்டல் குரூப்ஸ் இருக்குது, ட்ரேட் யூனியன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அப்போ நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாட் ஆர் ப்ரெஷர் குரூப்ஸ். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் இருக்கும். என்விரான்மெண்டலாக இருந்தாலும் அதே கண்டெக்ஸ்ட் தான், பிஸ்னஸாக இருந்தாலும் அதே கண்டெக்ஸ்ட் தான். ஓகே, என்ன பர்பஸ்க்காண்டி அவங்க ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தேர் ஃபங்க்ஷனிங். ஸோ இது தெரியணும். வாட் மெத்தட் தே ஆர் யூஸிங். ஓகே, என்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டோட பாலிசி மேக்கிங்கில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியணும். தென் அதனால் நடக்கக்கூடிய நல்லது என்ன, அதனால் நடக்கக்கூடிய கெட்டது என்ன. தென் இவங்க ரெகுலராக ரெகுலேட் பண்ணி தான் இந்த ஃபங்க்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களா, அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி பண்ணணும். ஸோ இதுதான் எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமன் டெம்ப்ளேட். ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் இதுக்குள்ளேயும் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் வாட் இஸ் மீன் பை ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ்.
ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு நான் ஸ்டேட் ஆக்டர் அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் அன்கான்ஸ்டியூஷனல் பாடி, இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் என்னென்னா ஒரு ஆர்கனைஸ்டு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆவாங்க. சப்போஸ் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ மல்டிபிள் பிஸ்னஸ் யூனிட்ஸ் தே டுகெதர் ஜாயின் அண்ட் ஃபார்ம் ஆன் ப்ரெஷர் குரூப். லைக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஃபிக்கி, ஆஷோசாம். ஸோ இவங்கெல்லாம் தேர் கன்சிடர் டு பி அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் தான். ஸோ இவங்க என்னென்னா கன்சிடர் டு பி ஆர்கனைஸ்டு அசோசியேஷன், சம்டைம்ஸ் ஈவன் இன்ஃபார்மலாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க என்ன கொண்டு வருவாங்கன்னா காமன் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும். ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய காமன் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும், டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும், நான் டாரிஃப் மெஷர்ஸை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி தரணும், சப்சிடிஸ் கொஞ்சம் எங்களுக்கு கொடுக்கணும், மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்டர்வென்ஷன் தேவை, அங்கங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தேவை. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி கேட்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த காமன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி பாலிசி மேக்கிங். ஸோ பாலிசி மேக்கிங் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி தே டீல் வித் தி பாலிசி மேக்கிங் லெவல் அப்படிங்கிறது செக்ரட்டரியேட் லெவல் ஆர் பட்ஜெட்டிங். இந்த மாதிரி ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா பிஃபோர் பாலிசி அஜெண்டா இல்லை ஒரு ஸ்கீமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் வைப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்துருந்தா தெரியும், பிஃபோர் பட்ஜெட் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கோ வித் அண்ட் கெட் இன்புட்ஸ் ஃப்ரம் தி வேரியஸ் கம்யூனிட்டிஸ், எஸ்பெஷலி ஃப்ரம் தி பிஸ்னஸ் குரூப்ஸ், அக்ரேரியன் குரூப்ஸ், என்விரான்மெண்டல் குரூப்ஸ். இவங்கள்ட்ட இருந்துலாம் ஒப்பீனியன் கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஆக்டிவிட்டியை தான் இவங்க எடுத்து பண்ணுற விஷயம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆக்ட் அஸ் அன் பிரிட்ஜ். யாருக்கும் நடுவில்னா பீப்புளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில். ஏன் அப்படின்னா பீப்புளோட டிமாண்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு கலெக்டிவ் பார்கெனிங் மெக்கானிசம் மூலமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த பாலிசியை அவங்களோட பர்பஸ்க்காக என்ன பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ரெஷர் குரூப்ஸ். த நேம் இட் செல்ஃப் சேஸ் தட் இட் இஸ் ப்ரெஷர் அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஆக்ஷன் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் தி கவர்மெண்ட்ஸ் பாலிசி. ஓகே, ஸோ அப்போ அந்த விஷயத்தில் இவங்க பண்ணும்போது மெஜராக இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் கண்டிஷன் ஃபார் தேர் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ அந்த குரூப்புக்கு ஒரு பெட்டரான கண்டிஷன்ஸ் தேவை, அது மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கிடைக்கிறதா இந்த ப்ரெஷர் குரூப்ஸோட ரோல். ஓகே, அடுத்த விஷயம் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸில் இவங்களோட ரோல் மேஜராக டு இன்ஃப்ளூயன்ஸ் பாலிசி ஃபார்மேஷன் தான், as well as in terms of policy implementation. ரெண்டுலேயுமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு கேதர் பண்ணுறதும் சரி, அதை அக்ரகேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் சொல்கிறதும் சரி இவங்களோட ரோல் இருக்கும். இன்சென்ஸ் மக்கள் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கலெக்டிவாக வரும்போது அது அக்ரகேட் ஆகும்போது தான் அதுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ஒர்க்கை இவங்க பண்ணுறாங்க. இன்சென்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலேட் பண்ணுறதும் சரி, இன்ட்ரெஸ்ட் அக்ரகேஷனும் சரி இவங்க தான் பண்ணுறாங்க. இன்சென்ஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மீட்டிங்கோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு ரீசெண்டாக ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. ஓகே, ஸோ அங்கே கலெக்டிவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அகேன்ஸ்ட் 3 ஃபார்ம் பில்ஸ். ஸோ அது சக்ஸஸும் ஆச்சு. அப்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபார்முலேட் பண்ணுறதும் அவங்க தான். அந்த இன்ட்ரெஸ்ட்டை அக்ரிகேட் பண்ணி பாலிசியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அதை தெரியப்படுத்துகிற விஷயந்தான். ஓகே, ஸோ அப்போது ரெப்ரசன்டேஷன் ஃபங்க்ஷனும் இவங்க பண்ணுறாங்க. ஓகே, தென் டிஃபண்டும் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ டிஃபண்டும் பண்ணி அதுதான் சொல்கிறேன், அந்த ப்ரெஷர் குரூப்ஸோட ரோல் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். லைக் சிவில் சொசைட்டி, என்ஜிஓஸு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு, இவங்கெல்லாம் என்னென்னா கிராஸ் ரூட் லெவலில் இம்ப்ளிமெண்டேஷனில் அதிகமான ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலில் பாலிசி மேக்கிங்கில் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் மோர் கன்சர்ன் வித் பாலிசி மேக்கிங். ஸோ அதனால தான் இவங்களோட ரோல் கொஞ்சம் இன்னமும் அதிகமாக இருக்கும். தட் இஸ் பிஃபோர் பாலிசி மேக்கிங் தான். ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி பர்பஸ் ஆஃப் த ரோல். ஸோ இது சும்மா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். உங்களுக்கு ஒரு வேளை ட்ரீ டயக்ராம் போடுறதா இருந்தாலும் இல்லை பாக்ஸ் டயக்ராம் போடுறதா இருந்தாலும் இதை மட்டுமே வச்சு நீங்கள் முடிச்சு விட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லாபியிங் பண்ணுவாங்க. லாபியிங் இன் சென்ஸ் அது டைரக்ட் லாபியிங் தான். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ப்ரெஷர் குரூப்ஸ் டைரக்ட்லி இன்ட்ராக்ட் வித் மினிஸ்ட்ரிஸ், பியூரோக்ராட்ஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டர்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் பாலிசி இன் தேர் ஃபேவர். ஓகே, ஸோ இதில் ஃபிக்கி, சிஐஏ இவங்களாம் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இந்த லாபியிங் எப்போ நெகட்டிவ் கொனோட்டேஷனுக்கு போகும்னா வித்தவுட் டிரான்ஸ்பரன்சி போகும்போது. ஓகே, அப்போ கிரிட்டிக்கலி போகும்போது இந்த இடத்துல இது தேவை. வித்தவுட் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது நெகட்டிவ் கொனோட்டேஷனில் போய் உட்காரும். இப்போ நீங்கள் பாலிசி மேக்கிங்னு ப்ரெஷர் குரூப்ஸோட ரோல் என்னன்னு வரும்போது இப்போ லாபியிங் பண்ணணும்னு சொல்கிறதோடு முடிக்காமல்
வித் டிரான்ஸ்பரன்சி ஆர் இன் பப்ளிக் ஸ்பியர். ஸோ அந்த ஒயிட் பேப்பர் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது இது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லி எழுதுங்க. ஒருவேளை வே ஃபார்வர்ட் சொல்கிறதா இருந்தாலும், இல்லை நீங்கள் ஆன்சரே எழுதும்போது அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். லாபிங்கோட முடிச்சிடாதீங்க. லாபிங் வித் டிரான்ஸ்பரன்சி அந்த ஒரு ஒரு அடிஷன் கொடுக்கும்போது அது என்னென்னா மோர் அபவுட் குட் கவர்னன்ஸ்குள்ளேயே போய் உட்காரும். அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ணுங்கள், டிரான்ஸ்பரன்சி என்ஷூர் பண்ணுங்கள், எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸை என்கரேஜ் பண்ணுங்கள், சோஷியல் ஆடிட்டிங் கொண்டு வாங்க, பார்ட்டிசிபேஷனை கொண்டு வாங்க. இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த பப்ளிக் கேம்பைன்ஸ் அண்ட் மாஸ் மொபிலைசேஷன் போகும்போது குரூப்ஸ் ஆர்கனைஸ் ரேலிஸ், ப்ரொட்டஸ்ட், ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் மார்ச்சஸ். ஓகே, ஸோ இதோட முடிக்கணும்னாலும் முடிச்சிடலாம். ஆனால் இன்னும் நான் இதுக்கு ஒரு வேல்யூடேஷன் பண்ணணும் அப்படின்னா வித்தின் தி கான்ஸ்டியூஷன் லிமிட் as mentioned in the fundamental rights. இப்போ இன்னும் கொஞ்சம் என்னவாகும்னா அதுக்கு சரி ஒரு ஒரு வேல்யூடேஷன் நீங்கள் தெரிஞ்ச விஷயம் தான், ஒன்றும் பெருசாலாம் இது பண்ணலை, அதை கூட ஆட் பண்ணி விட்றீங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்து பெட்டிஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன். ஓகே, த்ரூ பை சப்மிட்டிங் மெமரண்டா, பெட்டிஷன்ஸு, ரெப்ரசன்டேஷன் டு மினிஸ்ட்ரிஸு, கமிட்டிஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸு, இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். தென் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மோஸ்ட்லி இவங்க யூஸ் பண்ணக்கூடிய டூல். ஓகே, ஸோ இதுவுமே சம் எக்ஸ்டென்ட் கிரிட்டிக்கலி இதாகுது. ஏன்னா இமீடியட்டாக அவங்க எங்கே போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாபிங் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பாலிசி ஃபேஸில் இருக்க மாட்டாங்க. டைரெக்டாக எங்கே போய் உட்காந்துருவாங்க அப்படின்னா பிஏஎல் போட்டு லாபிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்கும் போதே அதை பண்ணிடலாம்ல. ஸோ அந்த ஒரு விஷயமும் இதில் இருக்கக்கூடிய ஒரு லிமிடேஷன்ஸாக பார்க்க முடியுது. தென் இன்ஃப்ளூயன்சிங் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். ஓகே, ஸோ கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும்போதோ இல்லை மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது இவங்க இன்டர்வியூன் ஆவாங்க. அடுத்து ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கொடுக்குறது. ஓகே, சம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் தேர். ஸோ வேர் தே கேன் கலெக்ட் தி டேட்டாஸ் ஃப்ரம் தி கிரவுண்ட். அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனாக இவங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கலெக்ட் டேட்டாஸ், பட் அட் தி சேம் டைம் பேரலாக பார்த்தீங்கன்னா சம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் என்ஜிஓஸோ இல்லை அதர் ஃபிலாந்த்ரபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோ தே ஆல்சோ கலெக்ட் தி டேட்டாஸ். ஸோ சப்போஸ் இட் இஸ் அவங்க ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க ரிகார்டிங் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு. ஸோ அந்த டேட்டாஸ் மூலமாக என்னென்னா இன்னமும் அவங்களுக்கு என்னென்னா ஒரு தேர்ட் பார்ட்டி அனாலிசிஸ் கிடைக்கும் போது சோஷியல் ஆடிட்டிங் இன்னும் பெட்டராக நடந்திருக்கும். ஸோ அது மூலமாக கிடைக்கக்கூடிய டேட்டா இன்னமும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். தென் ரைசிங் அவேர்னஸ். ஸோ ரைசிங் அவேர்னஸ் எப்படி? த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் பப்ளிக் கேம்பெயினிங். ஓகே, தென் சோஷியல் மீடியா, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ரைசிங் அவேர்னஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாமே மெத்தட்ஸ். ஓகே, இதெல்லாம் டெம்ப்ளேட் தான். லாபிங், பப்ளிக் கேம்பெயின்ஸ், மாஸ் மொபிலைசேஷன், பெட்டிஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன், பிஏஎல் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ரிசர்ச் எக்ஸ்பர்ட்டு, ரைசிங் அவேர்னஸ், இதெல்லாம். தென் லிஸ்ட் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம்பிள்ஸ். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்காண்டி ட்ரேட் யூனியன்ஸ்லேருந்து எதாவது வேணுமா, ஏடியூசி, பிஎம்எஸ் போட்டுக்கலாம், அக்ரேரியன் குரூப்பில் வேணுன்னா போட்டுக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் வேணுன்னா போட்டுக்கலாம், என்விரான்மெண்ட் வேணுன்னா போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ். ஓகே, அடுத்து என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க? ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான், ஜஸ்ட் திருப்பி அதே விஷயங்களை தான் பண்ணுறோம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் அக்ரிகேஷன் அண்ட் ஆர்டிகுலேஷன். அங்கே இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலேஷன் அண்ட் அக்ரிகேஷன் சொன்னேன், இங்கே இன்ட்ரெஸ்ட் அக்ரிகேஷன் அண்ட் ஆர்டிகுலேஷன் சொல்லலாம். இன்சென்ஸ் கன்வெர்ட் இண்டிவிஜுவல் கிரீவன்சஸ் இன்டூ ஆர்கனைஸ்டு டிமாண்ட்ஸ். பாலிசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது பாருங்கள், இதெல்லாம் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ். டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் கவர்னன்ஸ், ஏன்னா ஸ்ட்ரென்தன்ஸ் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி, இது கீவேர்டு. Strengthen participatory democracy by enabling citizen engagement between elections. Accountability mechanisms as a watchdog. So this type of keywords is essential. இந்த கவர்னன்ஸ் ஏரியா எடுக்கும்போது இந்த கீவேர்ட்ஸ் தான் அவங்க முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அக்ரிகேஷன் ஆர் ஆர்டிகுலேஷன், அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் என்ஷூர் பண்ணுறதுக்கு தி ஆக்ட் அஸ் அண்ட் வாட்ச்டாக். இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சோஷியல் ஆடிட்டிங் மூலமாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், த்ரூ பை சோஷியல் ஆடிட்டிங் ப்ராசஸ். Okay, then PALS. Okay, then what is the limitation? Okay, so இதெல்லாம் tools, techniques, methods to influence government's policy making or policy formulation or implementation, everything is fine. But what is its limitations? Compare with developed countries ஓட பார்க்கும்போது இந்தியாவோட ப்ரெஷர் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டெவலப்டு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா டு அன் எக்ஸ்டென்ட் தே business groups they will encourage to an extent but not other communities. ஓகே, ஸோ அந்த விதத்தில் பார்த்தா இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் டெவலப் ஆகலை, இந்தியாவிலேயே அது அந்தளவுக்கு இல்லை. தென் இதில் ஒரு எலைட் கேப்சர் இருக்குது. இன்சென்ஸ் எலைட்டிசம் இங்கே ஒரு ஃபேவர் பண்ணுது. கிரவுண்ட் லெவலில் தோஸ் ஹூ ஆர் ரியலி டிப்ரைவ்டு, அவங்களால அதுக்கான ரிசோர்ஸஸ் இல்லை,
அதனால அவங்களால அதை அவங்கள அக்ரிகேட் பண்ணிக்கிற முடியறதில்ல. அக்ரிகேட் பண்ண முடியாதனால ஆர்டிகுலேட் பண்ண முடியறதில்ல. அதனால அவங்களால ரெப்ரசன்ட் பண்ண முடியலை. அப்போ அவங்களோட வாய்ஸஸ் என்னவாகாது அப்படின்னா போய் சேராது. ஓகே, நெக்ஸ்ட் லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ். சேம் ஆல்ரெடி நம்ம பேசின விஷயம்தான். இந்த லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது லாபிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே ஃபைன், பட் வித்தவுட் டிரான்ஸ்பரன்சி பண்ணும்போது அது அக்கௌண்டபிலிட்டி கொஸ்டினை க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால தான் லாபிங் வந்து என்னவாகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இருக்கக்கூடாது. ஓகே, எக்ஸிக்யூட்டிவ்ஸோட டைரக்ட்லி இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு சேனல் இருக்கணும். ஓகே, தென் கரப்ஷன் இருக்குமா? இருக்கும். அங்கேயும் ஒப்பேக் ஃபண்டிங் இருக்க தான் செய்யும். ஓகே, ஏன்னா பாலிசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காண்டி சம் எக்ஸ்டர்னல் ஆக்டர்ஸ் இவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் அலையன்ஸ் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணுவாங்களா? எஸ். ஓகே, சம்டைம்ஸ் சம் அதர் ப்ரெஷர் குரூப்ஸ் தே ஃபார்ம் அன் அலையன்ஸ் வித் தி ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்டு சப்ரஸ் எனி பாலிசிஸ் ஆர் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் தி கன்சர்ன். ஓகே, ஸோ அப்போ அதுவும் பண்ணுவாங்க. டார்கெட்டட் ப்ரொட்டஸ்ட் எஸ் நடக்கும். லிமிட்டட் டெக்னிக்கல் கெப்பாசிட்டி பில்டிங் மெஷர்ஸ் அவங்கள்ட்ட இருக்காது. ஓகே, ஏன்னா அந்தளவுக்கு ரிசோர்ஸ் இருக்காது. தென் இன்ஸ்டியூஷனலைஸ் இருக்காது. லேக் ஆஃப் இன்ஸ்டியூஷனலைஸ் லாபிங். ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு அதை இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. காரணம் அவ்வளோதான் அவங்களுக்கான ரிசோர்ஸஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு ப்ரெஷர் குரூப்ஸில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ். ஓகே, அடுத்து கவர்மெண்ட்டுக்கு இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங்லேயும் சிட்டிசன்ஸ் பார்ட்டிசிபேஷனை இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ் அவங்களால என்கரேஜ் பண்ண முடியும். செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறனால அக்கௌண்டபிலிட்டி அண்ட் அதர் இஷ்யூஸை நம்மளால் கண்ட்ரிபியூட் பண்ண முடியும். பாலிசி இன்னோவேஷனில் ஒரு ஹெல்ப் கிடைக்கும். இதே இது நெகட்டிவ்னு போகும்போது எக்ஸசிவ் லாபி என்ன பண்ணும்? பாலிசி கேப்சர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கிரியேட் பண்ணி தரும். கவர்மெண்ட்டை டீஸ்டெபிளைஸ் பண்ணும். தட் இஸ் டீஸ்டெபிளைஸ் கவர்னன்ஸ் ஆர் புவர் கவர்னன்ஸ். இட் ரிசல்ட்ஸ் இன்டு, ஏன்னா எந்த பாலிசியும் வரல அப்படின்னா அப்போ டார்கெட்டட் பெனிஃபிஷரிக்கு அது போய் சேராது. அப்போ புவர் கவர்னன்ஸ் தானே அதுக்கு பேர். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஷார்ட் டேர்ம் பாப்புலிஸ்ட் மெசர்ஸை என்கரேஜ் பண்ணிவிட்டு லாங் டேர்ம் பெனிஃபிட் அவங்களால என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கன்சர்வேஷன் பண்ண மாட்டாங்க. இன்சென்ஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ தென் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரெஷர் என்னவாகும்? ஆல்ரெடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெட்டேபிசம்னால அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். இது இன்னும் என்னவாகும்னா பெண்டிங் ஆகும். ஸோ நம்ம பார்ப்போம் இல்லையா, காஸ்ட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே ப்ராஜெக்டை பண்ணியிருந்தால் ஒரு 4000 கோடியில் பண்ணியிருக்கலாம். டியூ டு வேரியஸ் லிட்டிகேஷன்ஸ் அண்ட் அதர் ப்ரெஷர்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் 15 வருஷம் கழிச்சு பண்ணுறதுனால 4000 கோடியிலேருந்து 40,000 கோடி ஆகிப்போச்சு. ஸோ அப்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இதனால வரக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அப்போ எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்? இதெல்லாம் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஃபார் யுவர் அப்சர்வேஷன். ஓகே, ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் வே ஃபார்வர்ட்? ஸோ இம்ப்ளிமெண்ட் லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ். இது யார் கொடுக்குறது? நித்தி ஆயோக் கொடுக்குறது. மோஸ்ட்லி செகண்ட் ஏஆர்சி ரெக்கமெண்டேஷனும் நித்தி ஆயோக் ரெப்ரஸன்டேஷனுமே போதுமானது. ஓகே, ஸோ இம்ப்ளிமெண்ட் லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எதுக்கு? டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வர்றதுக்கு. எதில்? லாபியிங்கில். ஓகே, எந்த பேப்பரில் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? நித்தி ஆயோக் பாலிசி பேப்பர் 2025. ஓகே, மார்ஜினலைஸ்டு வாய்ஸஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். தட்ஸ் ஒன்லி இட் பிகம் இன்க்ளூசிவ். ஓகே, தென் கன்ஸ்ட்ரக்டிவ் கவர்மெண்ட் சிவில் சொசைட்டி இன்ட்ராக்ஷனை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான கீவேர்டு. எத்திக்கல் கைட்லைன்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ். இதுதான் இருக்கக்கூடிய என்ஜிஓஸோ சிவில் சொசைட்டியோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோ ப்ரெஷர் குரூப்ஸோ ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அசோசியேஷன்ஸோ இதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ ப்ராப்பரான ஒரு எத்திக்கல் கைட்லைன்ஸ் இல்லை, ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ் இல்லை. ஓகே, ஸோ அதை தாண்டி லீகல் ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. ஓகே, தென் செகண்ட் ஏஆர்சியும் அதவே தான் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுங்கள் கன்சல்டேஷனை. ஓகே, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ஃபார்மிங், லா மேக்கிங். ஸோ இங்கே அவங்களே சொல்லியிருப்பாங்க, லாபியிங் when transparent and regulated enriches policy, when opaque it corrupts. ஸோ இது சூப்பராக முடிச்சிடலாம். இது செகண்ட் ஏஆர்சியோட ரெக்கமெண்டேஷனில் கொடுத்தது. ஓகே, தென் கொலாபரேட்டிவ் கவர்னன்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள். இதுவும் செகண்ட் ஏஆர்சி தான். ஜாயின்ட் மானிட்டரிங் கமிட்டியை செட்டப் பண்ணுங்கள். சோஷியல் ஆடிட்டை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுங்கள். பப்ளிக் என்ஜிஓ பார்ட்னர்ஷிப்பை என்கரேஜ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஈஸி ஃபார் யூ டு ரைட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் இங்கே மட்டும்தான் எழுதணுமா? அப்படியே என்ஜிஓ ப்ரெஷர் குரூப்ஸை தூக்கி விட்டுட்டு அதை என்ஜிஓஸில் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும், சிவில் சொசைட்டியில் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும், ஃபார்மல் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஒரே ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் தான். நீங்கள் அங்கே இருக்கிறதையும் இங்கே போட்டு எழுதலாம், இங்கே இருக்கிறது அங்கே போட்டு எழுதலாம். பவுண்டரி இது பெருசாக செட் பண்ண முடியாது நம்மளால். ஓகே, கோட் ஆஃப் கான்டாக்ட் கொண்டு வாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் வேர் என்னென்னா ஹவு டு ஸ்ட்ரென்தன் தி ப்ரெஷர் குரூப்ஸ். ஓகே,
ஸோ ஹோப் இதுவும் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், கொஷின் டிஸ்கஷன் ஏரியாக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு 3 கொஷினை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறோம். இந்த 3 கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது முடிச்சிட்டாலே ஓரளவுக்கு இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ கொஷின் டிஸ்கஸ் பண்ணிடலாம்டா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஸ்கஸ் தி எவல்யூஷன் ஆஃப் கொலிஜியம் சிஸ்டம் இன் இந்தியா. ஓகே, ஸோ 2025 கொஷின் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் கேட்ட கொஷின் ரொம்ப சிம்பிள் தான். டிஸ்கஸ் தி எவல்யூஷன் ஆஃப் கொலிஜியம் சிஸ்டம் இன் இந்தியா, critically examine command. Okay, so critically examine the advantages and disadvantages of the system of appointment of judges of the Supreme Court of India and that of USA. Okay, so இது கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸி தான். ரெண்டு கண்டெக்ஸ்டில் தான் கேட்டிருக்காங்க. ஒன்று கொலிஜியம் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. ஓகே, கொலிஜியம் சிஸ்டம் இன் ஜுடிஷியரி எப்படி ப்ளே பண்ணுது, அந்த கொலிஜியம் சிஸ்டம் எப்படி எவல்யூஷன் நடந்திருக்கு. ஓகே, ஸோ வி ஹாவ் டு clarify the first judge bench case, second judge bench case, third judge bench case. Okay, so அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்து critically examine. Okay, so advantages and disadvantages of the Supreme Court judges appointment in both US as well as India. ஸோ இதை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்து இதுவும் கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன் தான். இது இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டு அப்ரோச்சில் ஒரு கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் இஸ் இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு கொஸ்டின். ஓகே, அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு வேல்யூஸ். ஓகே, ஸோ வேல்யூஸ் அப்படின்னு வரும்போது ஹியர் தி கொஸ்டின் அபவுட் தி செக்குலரிசம். ஓகே, ஸோ வாட் கேன் ஃப்ரான்ஸ் லேர்ன் ஃப்ரம் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் அப்ரோச் டு செக்குலரிசம். ஓகே, ஸோ இது வேல்யூஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா, வி வில் டிஸ்கஸ். தேர்ட் ஒன் வந்து ப்ரெஷர் குரூப்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின். வாட் ஆர் ஆல் என்விரான்மெண்டல் ப்ரெஷர் குரூப்ஸ். ஸோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். டிஸ்கஸ் தேர் ரோல் இன் ரைசிங் அவேர்னஸ். ஸோ ரைசிங் அவேர்னஸ், மெத்தட் ஆஃப் அவேர்னஸ் எப்படி பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்சிங் எப்படி பண்ணுறாங்க பாலிசிஸை, அட்வொகேட்டிங் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் எப்படி நடக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ஸ்டாக் பாயிண்ட் இருக்குது. ஸோ மூணையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியது இருக்குது த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ப்ராசஸ். ஸோ எந்த மீடியம் ஆர் என்ன மெத்தடில் தே ஆர் டூயிங் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிறத வி ஷுட் நோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Discuss the evolution of collegium system. Okay, so collegium system in India, first demand of the question. அடுத்த அப்பாயின்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் கிவ் இட் த்ரூ பை கான்ஸ்டியூஷனல் பேக்கப். ஓகே, ஸோ அப்போது லிட்டில் பிட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது ஜுடிஷியரியோட ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டெக்ஸ்டில் பேசலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜுடிஷியரியோட ரோல் அப்படிங்கிறது இட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி guardian of the constitution. So on the context, in this context, appointment of judges is essential. That is process. Okay, so the appointment of judges is essential. Appointment process. Okay, so appointment process of judges is essential. Okay, in this context அப்படின்னு சொல்லிட்டு where constitution under article 124 of the constitution says about the appointment process. Okay, so appointment process பற்றி கொஞ்சம் லிட்டில் பிட் இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. ஓகே, ஒன்று ஆர்டிகல் 124 இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்டிகல் 124 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் says about the appointment process of judges of the Supreme Court in the Constitution அப்படின்னு சொல்லியோட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு வேல்யூ அடிஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னா ஜுடிஷியரியோட இம்பார்ட்டன்ஸை சொல்லியோட சொல்லுங்கள். ஸோ இது சொல்லலைனாலும் பரவாயில்ல, பட் ஆர்டிகல் 124 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் மேண்டேட்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்டிகல் 124 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, வாட் இட் சேஸ். அடுத்த விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஷால் பி அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். யாரோட அட்வைசஸோட, அண்ட் தி கன்சல்டேஷன் ஆஃப் தி ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, பட் இந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் தெர் ஆர் சம் இஷ்யூஸ். ஓகே, ஸோ அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் யூஸ்வலாக என்ன மெத்தடில் இருக்கும் அப்படின்னா சீனியாரிட்டி பேஸ்டு அப்ரோச்சில் தான் இருக்கும். ஸோ ஹூ இஸ் தி சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் என்னவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை ரெக்கமெண்டேஷன் பேஸ்டு ஆன் தி ஹைகோர்ட் ஜட்ஜஸில் இருந்து
சுப்ரீம் கோர்ட் வர்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. பட் இது என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்டு கன்சல்டேஷன் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட். ஓகே, ஸோ கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இட் ரிசல்ட்ஸ் இன் டு கான்ஃப்ளிக்ட் இன் தி அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ். ஸோ அங்கே தான் என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கேஸ், செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் கேஸ், தேர்ட் ஜட்ஜ்மெண்ட் கேஸ். அப்போது எவால்யூஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரீ டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ இந்த எவால்யூஷன் ஆஃப் கொலிஜியம் சிஸ்டமில் என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கேஸில் கன்சல்டேஷன் இஸ் doesn't mean concurrence. Okay, so in sense consultation la if senior most judge of the Supreme Court or Chief Justice of India giving an adverse opinion against the recommendation of the president means he may or he may not recommendation, that is appoint the judges. Okay, so on the consultation வெறும் கன்சல்டேஷன் தானோ தவிர கன்கரன்ஸ் கிடையாது. இன் சென்ஸ் வேணான்னு சொல்லிட்டு அவரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் அதை மீறியும் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு இருந்துச்சு. ஓகே, ஸோ இதை ஓவர் ரூல் பண்ணி வந்தது தான் செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் கேஸ். ஸோ இந்த செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் கேஸில் என்ன சொல்கிறாங்க? கன்சல்டேஷன் இஸ் கன்கரன்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, கண்டிப்பாக அது அவர் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியனை மஸ்ட் ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், கொலிஜியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. கொலிஜியம் அப்படிங்கிறது இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் ஹூ ஹாஸ் டு recommend, that is based on the recommendation they have to appoint. Okay, so அந்த மாதிரி கண்டெக்ஸ்ல. ஓகே, இது இன்னும் இவால்வ் ஆகி தேர்ட் ஜட்ஜ்மெண்ட் கேஸில் என்ன ஆகுது? கன்கரன்ஸ் மட்டும் இல்லாமல் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி பைண்டிங் ப்ளஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு வரும்போது அந்த கொலிஜியமோட நம்பர்ஸ் அப்படிங்கிறது 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த கொலிஜியம் சிஸ்டமோட எவால்யூஷன். ஓகே, ஸோ இதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணுறதுக்காக நம்ம எழுதணும்னா எழுதிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். ஓகே, 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? டு ஸ்ட்ரக் டவுன் திஸ் கொலிஜியன் ப்ராசஸ் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒன்று கொண்டு வர்றாங்க. பட் இட் வாஸ் ஸ்ட்ரக் டவுன். ரீசன் என்னன்னு சொல்லலாம்? டு அவாய்ட் எக்ஸிக்யூட்டிவ் டாமினன்ஸ் as well as judicial independence. இந்த கீவேர்டை இங்கே எழுதினாலும் ஓகே. ஓகே, ஸோ as well as judicial independence இருக்குல்ல, இங்கே எழுதினாலும் ஓகே, இல்லை ஆர்டிகல் 124 இன்சர்ட் பண்ணதுக்கான பர்பஸாகவே இது எழுதலாம். ஓகே, ஸோ அப்போது ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு தட் இஸ் கமாண்ட் இருக்குது, இன்சென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு சொல்கிறேன். தட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்சர்ட்டிங் ஆன் ஆர்டிகல் 124 இன் தி கான்ஸ்டியூஷன். எதுக்காக அப்படின்னா, இன் தி ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் அந்த எக்ஸிக்யூட்டிவ் டாமினன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸை என்ஷூர் பண்ணுறதுக்கும் செப்பரேஷன் ஆஃப் பவரில் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் என்ஷூர் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்டாக் பாயிண்ட்ஸ் தான். ஓகே, ஈவன் செப்பரேஷன் ஆஃப் பவரை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் அது என்ஷூர் பண்ணுறதுக்குன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இங்கே யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இப்போது ஒரு செட் ஆஃப் கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன? இந்த கொலிஜியம் சிஸ்டம் மூலமாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஃபார்ம் ஆஃப் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸை உங்களால் என்ஷூர் பண்ண முடியுது. இங்கேயும் கூட எழுதலாம் இதை. ஓகே, ஸோ ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸையும் எக்ஸிக்யூட்டிவ் டாமினன்ஸையும் இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஓகே, அடுத்த விஷயம், ஒரு சீனியாரிட்டி பேஸ்டில் அப்ரோச் பண்ணுறதுனால இது கிட்டத்தட்ட ஒரு மெரிட் சிஸ்டத்துக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணுது. ஓகே, என்னதான் கொலிஜியம் சிஸ்டம் இருந்தாலும் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒன்று கான்ஸ்டியூஷனே செட் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த மினிமம் குவாலிஃபிகேஷனை கான்ஸ்டியூஷன் செட் பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 years ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிடுங்க, 5 years ஆஃப் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட் ஆர் 10 years ஆஃப் ஹை கோர்ட்டு, 10 years ஆஃப் ப்ராக்டிஸ் இன் தி ஹை கோர்ட்டு. ஸோ இதெல்லாம் சொல்லும் போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டன் லெவல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ண முடியுது நம்மளால. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு அட்வான்டேஜஸை பொறுத்தளவுக்கு. வாட் அபவுட் இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்? ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அப்ஜெக்டிவ்.
ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனில் பேசியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அப்ஜெக்டிவ். ஓகே, லிட்டில் பிட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி டாமினேஷன் தெரியுது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸில் ஏன்னா என்சிடபிள்யூஆர்சி கமிட்டி ரெக்கமெண்டேஷனும் சரி மற்ற கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸும் சரி இட் ஆர்கியூடு ஃபார் அன் ஜுடிஷியல் கமிஷன் தான், ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னா ஜுடிஷியல் டாமினன்ஸ் கொஞ்சம் ஓவர் ரூல் பண்ணுது. அப்புறம் கொலிஜியம்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையில் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. ஆன் வாட் பேசிஸ் கொலிஜியம் சிஸ்டம் ரிஜெக்ட் ஆர் அக்செப்ட் ஆன் ப்ரொபோசல்ஸ்? ஸோ இந்த லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி சம் ஃபார்மில் டைலூட் ஆகுது. இது வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா கண்டெக்ஸ்டில். இதே இது அப்படியே யூஎஸ் மாடல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் போகும்போது அங்கே பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறாரு. பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறது யாரோட கன்சல்டேஷனோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் செனட்டோட. ஓகே, ஸோ செனட்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஒன்று இருக்குது. ஸோ அந்த கமிட்டி தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே மினிமம் குவாலிஃபிகேஷன் எதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் there is no any qualification mentioned in the constitution. ஓகே, ஸோ இங்கே ப்ராசஸ் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் தான் ஈவன் சஜஸ்டும் பண்ணுவார். ஸோ ஹவுஸ் ஆஃப் செனட்டோட அப்ரூவலோட அந்த கமிட்டியோட அப்ரூவலோட அப்பாயின்ட் பண்ணுறது தான் ப்ராசஸ். இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்லிமெண்ட் தட் இஸ் லெஜிஸ்லேச்சரோட ரோல் இங்கே எம்பசைஸ் பண்ணப்படுது. தட் இஸ் சம் ஃபார்ம் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கன்கரன்ஸ் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. அப்புறம் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தே அப்பாயிண்ட், இதான் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜும் கூட. ஒன்ஸ் தே அப்பாயிண்டட் மீன்ஸ் லைஃப் லாங் தே ஆர் ஜட்ஜஸ். ஓகே, ஸோ நம்ம இதில் மாதிரி டென்யூர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. டென்யூர் இன் சென்ஸ் நம்ம இதுலேயுமே செலக்டிவ் டென்யூர் கிடையாது. பட் ஓரளவுக்கு அந்த இது வந்துடும், ரீச் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைஃப் லாங் ஜட்ஜஸாக இருக்கிறனால இவங்களோட ப்ராசஸ் ரொம்ப இது. தென் இங்கே என்னென்னா சம் ஃபார்ம் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் இங்கே மெயின்டைன் ஆகும். ஏன் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் யார் பண்ணுறா, எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க. ஆனால் யாரோட அப்ரூவலோட அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவோட அப்ரூவலோட. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஆஃப் திங்ஸ் இங்கே நடக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்ட்டிசன் பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பிரசிடென்ட்டு தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஸோ பார்ட்டிசன் பாலிடிக்ஸ்குள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரிசல்ட்ஸ் இன் டு ஸ்பாயில் சிஸ்டம். ஏன்னா குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா அன்லைக் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மாதிரி யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் ஸ்பாயில் சிஸ்டம் வந்து தட் இஸ் இங்கே நம்ம மெரிட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருப்போம். இன் சென்ஸ் ஒரு குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா இருக்குது, ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது, ஒரு மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு மெரிட் சிஸ்டத்தை என்கரேஜ் பண்ணுதுன்னா இந்த இடத்துல ஸ்பாயில் சிஸ்டத்தை இது என்கரேஜ் பண்ணுது. ஓகே, ஸோ அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு போகும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டாமினன்ஸாக இருக்குது இல்லையா. எக்ஸிக்யூட்டிவ் டாமினன்ஸாக இருக்கும்போது அப்போது ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபேவராக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிசல்ட்ஸ் இன்டூ டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ இப்படி தான் டெவலப் பண்ணிக்கிற முடியும். கொஸ்டின்ஸ் எக்ஸாக்டான ஆன்சர்ஸ் நம்மளால் எழுத முடியாட்டினாலும் ஒரு டீசெண்டான ஆன்சரை எங்கேருந்து நம்மளால் அரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னா இந்த ஏரியாலே அவங்களால அச்சீவ் பண்ணிட முடியும். இங்கே நம்ம பேசுகிற விஷயங்களை வச்சே இங்கேக்கும் அங்கேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்மளால் அரைவ் ஆயிட முடியும். இன்சென்ஸ் இங்கே நம்ம சிம்பிளாக சொல்கிறோம் இல்லையா, மெரிட் சிஸ்டம் இருக்குது, அங்கே ஸ்பாயில் சிஸ்டம் தான் இருக்குது. ஓகே, இங்கே கான்ஸ்டியூஷனில் குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா இருக்குது, அங்கே கான்ஸ்டியூஷனில் குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பேசிக் டிஃப்ரென்சஸாக நீங்கள் போட்டு எழுத முடியும். எக்ஸாக்டாக போய் அங்கே நம்மளால் அரைவ் ஆக முடியாட்டினாலும் இங்கே நமக்கு எதெல்லாம் அட்வான்டேஜஸ்னு இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் அங்கே அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் மாதிரி மாறும். நமக்கு எதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் மாதிரி இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு அட்வான்டேஜஸாக மாறும். அப்படி தான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் அது ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி தான் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு எவல்யூஷன் நம்ம அட்ரஸ் பண்ணியாச்சு. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் போத் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இன் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் தட் இஸ் யூஎஸ் அண்ட் இந்தியா என்னங்கிறத பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் கேன் ஃப்ரான்ஸ் லேர்ன் ஃப்ரம் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்ரோச் ஆஃப் செக்குலரிசம். ஸோ ஃப்ரான்ஸோட செக்குலரிசமும் இந்தியாவோட செக்குலரிசமும் எந்த விதத்தில் டிஃபர் ஆகுது, அட் த சேம் டைம்
இந்தியா கிட்ட இருந்து ஃப்ரான்ஸ் என்ன மாதிரி அப்ஜெக்டிவாக எடுத்துக்கிறணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்குலரிசம் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்லேயுமே இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது நம்ம டெம்ப்ளேட் செட் பண்ணோம் இல்லையா? ஸோ டெம்ப்ளேட் செட் பண்ணும்போது பேசிக் டெஃபினேஷன்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஒன்று பேசிக் டெஃபினேஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை வச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ பேசிக் டெஃபினேஷனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் செக்குலரிசம் மீன்ஸ் சிம்பிளாக a separation of state from religion. அதானே separation of state from religion. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா to avoid interreligious domination. ஓகே, தென் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு கொடுக்கணும் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரிலிஜன்ங்கிறத தாண்டி ஸ்டேட் வில் நாட் இன்டர்வீன் இன் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி ரிலிஜன் அஸ் வெல் அஸ் வைஸ் வர்ஸா அப்படின்னு சொல்லி ஓட கொடுக்கலாம். ஸோ செக்குலரிசம் பேசிக்காக கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இது பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் செக்குலரிசம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கண்டெக்ஸ்டில் போகும்போது ஃப்ரான்ஸுக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கும் உள்ள செக்குலரிசம் அப்ரோச் எப்படி இருக்குது அப்படிங்கிறது டேப்லர் காலம்லேயே போயிடலாம். ஓகே, தட் இஸ் ஈஸி வே டு ரெப்ரசன்ட். ஸோ பேராமீட்டர்ஸ் செட் பண்ணிக்கலாம். இந்தியா, ஃப்ரான்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸை பொறுத்தளவுக்கு கான்ஸ்டியூஷனல் பேக்கப். ஸோ கான்ஸ்டியூஷனல் பேக்கப் இங்கே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இங்கேயும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா Article 25 to 28 of the Constitution or preamble of the Constitution explicitly says about secularism or Indian Constitution argued for a secular form of government அப்படின்னு சொல்லி ஆர்கியூ வைக்கலாம். இல்லை பேசிக் டெஃபினேஷன்ஸை கொடுத்தோம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ பேராமீட்டர்ஸ் நான் செட் பண்ணிடுறேன். ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனலிசம் ஆர் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஆர் கான்ஸ்டியூஷனல் பேக்கப் அப்படின்னு வரும்போது இந்தியாவில் பொறுத்தளவுக்கு ப்ரியாம்பிளில் the word itself established through by 42nd amendment act அவ்வளோலாம் எழுத வேணாம். ப்ரியாம்பிள் சொல்லிக்கலாம். Article 25 to 28 in fundamental rights. ஓகே, ஸோ இவங்களையும் கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனில் செக்குலர் அப்படிங்கிற வேர்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, தென் மெத்தட் ஆஃப் செக்குலரிசம் அடுத்த டெம்ப்ளேட்டு. ஸோ வி ஆர் அடாப்டட் ஃபார் ஆன் பாசிட்டிவ் செக்குலரிசம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் செக்குலரிசம் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அவங்க நியூட்ரல் தான். ஓகே, ஸோ கம்ப்ளீட் செப்பரேஷன் இருக்கும். ஆர்எல்ஸ் வெஸ்டர்ன் செக்குலரிசம் மாடல் அவங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம பாசிட்டிவ் செக்குலரிசம் ஏன் அப்படிங்கிறது அடுத்ததில் தான் இது பண்ண முடியும். ஓகே, அப்போ மெத்தட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்குது பிட்வீன் ரிலீஜியன் அண்டு ஸ்டேட். ஸோ இங்கே ஸ்டேட் கேன் இன்டர்வின். எதில் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலீஜியன் டு என்ஷூர் ஈக்குவாலிட்டி ஆர் டு என்கரேஜ் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். எக்ஸாம்பிள் வேணால் ட்ரிபிள் தலாக்கு, சதி அந்த மாதிரி போட்டுக்கோ வச்சுக்கோங்க. இங்கே மெத்தட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்லி நியூட்ரல் தான். ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷனை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தே வில் நாட் என்கேஜ் இன் எனி சோஷியல் ரிஃபார்ம் என்கரேஜ்மெண்ட்ஸ். ஓகே, அடுத்து மைனாரிட்டி ரைட்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ இங்கே நமக்கு வந்து பேக்கப் இருக்குது. ஓகே, ஸோ ஆர்டிகல் 29 அண்டு 30 இட் இஸ் ஆன் மைனாரிட்டியை என்ஷூர் பண்ண, மைனாரிட்டியோட ரைட்ஸை என்ஷூர் பண்ணக்கூடிய பேக்கப்பு. இவங்கள்ட்ட அந்த மாதிரி இல்லை. ஓகே, ஸோ வெரி லெஸ் இன்டர்வென்ஷன் தான். மைனாரிட்டி ப்ரொடெக்ஷனில் வந்து வெரி லெஸ் இன்டர்வென்ஷன் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் வந்து ப்ராட். ஏன் அப்படின்னா யூ கேன் டெமான்ஸ்ட்ரேட்டு, யூ கேன் ஈவன் ப்ரொபகேட்டு. ஸோ இதெல்லாம் ரிலீஜியஸ் ப்ரொபகேஷன் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ப்ராட் இன் நேச்சர். ஸோ இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு ஹியர் இஸ் தே ஆர் ரெஸ்ட்ரிக்டட் இன் பப்ளிக் பிளேசஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் இன் பப்ளிக் பிளேசஸ் இன் சென்ஸ் பப்ளிக் பிளேசஸில் எந்த டெமான்ஸ்ட்ரேஷனும் இருக்கக்கூடாது. ஓகே, தென் வித் ரெஸ்பெக்ட் டு சிம்பிள்ஸ் அண்டு
ட்ரெஸ் கோட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனை. ஓகே, ஸோ சிம்பிள்ஸ் அண்ட் ட்ரெஸ் கோட்ஸ்னு வரும்போது இங்கே அலௌடு எனி ஃபார்ம் ஆஃப் சிம்பிள்ஸ் ஆர் ட்ரெஸ் கோட்ஸ் வித்தின் தி கான்ஸ்டியூஷன் லிமிட் அலௌட். இங்கே பப்ளிக் பிளேசஸில் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் எனி டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ இப்போ வாட் ஷுட் லேர்ன்? ஓகே, ஸோ அதான இப்போ கேள்வி. ஸோ என்ன மாதிரி விஷயங்களை லேர்ன் பண்ணுறது ஃப்ரம் தி இந்தியா ஃப்ரம் தட் இஸ் ஃப்ரான்ஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு வரும்போது லேர்னிங் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இந்தியன் செக்குலரிசமில் இருந்து இந்தியன் செக்குலரிசம் ஆர்கியூடு ஃபார் அன் ப்ளூரலிசம். ஓகே, ஸோ ப்ளூரலிசம் என்கரேஜ் பண்ணுறது மூலமாக தே ஷுட் அவாய்ட் ஃப்ரெஞ்ச் நேஷனலிசம். ஸோ ஃப்ரெஞ்ச் நேஷனலிசமை கர்டைல் பண்ணணும், இன்சென்ஸ் அவாய்ட் பண்ணுறது. தட் இஸ் செக்குலரிசம்ங்கிற வேர்த்தையை சொல்லிட்டு ப்ளூரலிசம்ங்கிற விஷயத்தை தான் அப்ஜெக்டிவாக கொள்ளணுமோ தவிர ஃப்ரெஞ்ச் நேஷனலிசமாக அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ரிலீஜியனை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தட் இஸ் ரிஃபார்ம்ஸ் ஏதான் இஃப் யூஆர் டேக்கிங் மீன்ஸ் இட் ஷுட் பி மோர் அக்காமடேட்டிவ் அண்ட் ப்ராக்டிக்கல். ஓகே, மைனாரிட்டி ரைட்ஸை என்கரேஜ் பண்ணணும் பிகாஸ் தே ஷுட் நாட் ஃபீல் அலூஃப் ஃப்ரம் தி கண்ட்ரி ஆர் சம் ஃபார்ம் ஆஃப் த்ரெட்டனிங் அங்கே வந்துடக்கூடாது. ஓகே, அட் லாஸ்ட் வி ஷுட் அடாப்ட் சம் பிரின்சிபல்ஸ். இந்தியாவோட மாடல் ஆஃப் பிரின்சிபல் அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்லலாம் தானே, சர்வ தர்ம சம்பவா. ஸோ இட் இஸ் ரூட்டட் இன் தி இந்தியன் கல்ச்சர் இட் செல்ஃப், நாட் இன் கான்ஸ்டியூஷன் பட் இன் தி கல்ச்சர் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஓகே, ஸோ சர்வ தர்ம சம்பவா அப்படிங்கிறது இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஈத்தாஸோட இன்பைபாவே ஆன ஒரு விஷயம். இன்சென்ஸ் ட்ரீட் ஆல் ரிலீஜியன்ஸ் ஈக்குவலி. ஸோ அந்த பிரின்சிபலை ஃப்ரெஞ்ச் ஷுட் ஃபாலோ. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரின்சிபல்ஸ் கிடச்சிச்சுன்னா பாருங்கள். இப்போ ஈக்குவாலிட்டி பேசுகிறோம்னா சப்கா சாத் சப்போ விகாஸ். ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரின்சிபலோ இல்லை டாக்ட்ரின்ஸோ எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ 2 கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷனில் ஒன்று இன்ஸ்டியூஷனல் பேஸ்டு கொஸ்டின், இன்னொன்று வேல்யூஸ் பேஸ்டு கொஸ்டின். ரெண்டுமே டெம்ப்ளேட் வச்சு தான் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் அபவுட் என்விரான்மெண்டல் குரூப்ஸ். ஓகே, ஸோ என்விரான்மெண்டல் ப்ரெஷர் குரூப்ஸ் அதோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க, அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். இன் சென்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஜஸ்ட் ரைசிங் அவேர்னஸ், இன்ஃப்ளூயன்சிங் பாலிசிஸ், அட்வொகேட்டிங் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். ஓகே, இன்சென்ஸ் கீவேர்டு மாதிரி வச்சு முடிச்சிருவோம். ஆனால் இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் தி ரோல் ஆஃப் என்விரான்மெண்ட், வாட் ஆர் என்விரான்மெண்டல் ப்ரெஷர் குரூப்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் ப்ரெஷர் குரூப்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இட் இஸ் நத்திங் பட் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரெஷர் குரூப் ஆர் நத்திங் பட் என்விரான்மெண்டல் ப்ரெஷர் குரூப் ஆர் otherwise called as interest groups which ensure, okay, environment protection from deforestation and destabilization of environment from industries or other groups in the name of development. ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை யூ கேன் கிரியேட் ஆன் யுவர் ஓன். ஓகே, ஸோ இது ஒரு டெம்ப்ளேட் தானே. ஸோ இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் விச் என்ஷூர் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ரெப்ரஸன்டேஷன். இல்லை வேறு எப்படி எழுதலாம், இட்ஸ் அ காமன் இன்ட்ரெஸ்ட் குரூப் mobilize people collectively. ஸோ இந்த வேர்டு தான், இந்த காமன் collectively, people collectively to influence policy makers
or decision taking authorities to ensure environmental governance in the development process. So you can generate on your own. Okay, so two types of நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும்போது தட் இஸ் பண்ணிட முடியும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ டெம்ப்ளேட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த கீவேர்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் ஜென்ரேட் ஆன் யுவர் ஓன் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட கண்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் தேர் ரோல் இன் ரைசிங் அவேர்னஸ். ஸோ அப்போது ரைசிங் அவேர்னஸ் அப்படின்னு போட்டுட்டு என்னென்னலாம் அவேர்னஸ் அவங்க பில்ட் பண்ணுறாங்க, மீடியம் ஆஃப் அவேர்னஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவேர்னஸ் எது மூலமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தெரியணும். ஸோ அப்போ ரைசிங் அவேர்னஸ் அப்படிங்கிறது த்ரூ பை என்ன பண்ண முடியும், அவங்க அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு லெட்டர்ஸ் ரெடி பண்ணலாம். ஓகே, ஸ்கிரிப்சர்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போது இந்த இதில் ஒவ்வொன்றா பிரேக் பண்ணலாம். ஓகே, இன்ட்ரொடக்ஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ 2-3 டைப்பில் எழுதலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைசிங் அவேர்னஸ், இன்ஃப்ளூயன்சிங் பாலிசிஸ், அட்வொகேட்டிங் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். இதில் ஒரு லிங்க் தெரியுது பாருங்களேன். இது வந்து இயர்லி ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறத வந்து ஃபஸ்ட்டு பீப்புள்கிட்ட வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்சென்ஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பீப்புள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் பாலிசி மேக்கர்ஸ் கிட்ட அஸ் ஆல்டர்னேட்டிவ் லாவாக கொண்டு போய் சேர்க்கறது செகண்ட் ஸ்டேஜ். அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அட்வொகேட் பண்ணுறது தேர்ட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ இது 3 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரைசிங் அவேர்னஸ். ஸோ ரைசிங் அவேர்னஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் அந்த ஆர்டிகுலேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல என்ன ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஹாவ் டு ஜென்ரேட் டு தி பீப்புள். ஓகே, ஸோ அப்போ ஃபார்முலேஷன் பண்ணணும். என்ன ஃபார்முலேஷன் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டை ஃபார்முலேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலேஷன் அண்டு ஆர்டிகுலேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. யாருக்கிட்ட அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் யூ ஹாவ் டு ரீச் திஸ் இஷ்யூ தட் இஸ் என்விரான்மெண்டல் இஷ்யூ. அங்கங்கே கொஞ்சம் என்விரான்மெண்ட்டுங்கிறது கீவேர்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் இஷ்யூவை வந்து டு த பீப்புள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். வாட் டைப் ஆஃப் இஷ்யூஸ் யூ ஆர் ஃபேஸிங் அப்படிங்கிறது அது த்ரூ பை இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலேஷன் அண்டு ஆர்டிகுலேஷன் மூலமாக தான் பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல அவேர்னஸ் பில்ட் பண்ணுறது அதுதான் ஸ்டேஜ். ஓகே, ப்ராசஸ்ஸு. இதை எது மூலமாக பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறதுனாலையோ, இல்லை பேம்ப்ளெட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனாலையோ, இல்லை ஆர்டிகல்ஸ் எழுதுறதுனாலையோ, இல்லை எடிட்டோரியல்ஸ் மூலமாகவோ, இல்லை பப்ளிக் கேம்பெயின் மூலமாகவோ, இல்லை ரோட் ரேலிஸ் பண்ணுறது மூலமாகவோ. ஓகே, ஸோ இது மூலமாலாம் பண்ணலாம். இதில் சோஷியல் மீடியா பிளே அ வைட்டல் ரோல். ஓகே, சோஷியல் மீடியா கேம்பெயின் இஸ் ஆல்சோ பிளே அ வைட்டல் ரோல். ஓகே, இது வந்து டைரெக்டாக என்ன பண்ணிடுறோம், அஸ் அ பர்சனல் குரூப்பாக நீங்கள் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறீங்க. யாருக்கு அப்படின்னா த்ரூ அவுட் என்டையர். ஓகே, சொசைட்டிக்கும் அது அவேர்னஸ்ஸு, பீப்புளுக்கும் அது அவேர்னஸ்ஸு, பாலிசி மேக்கர்ஸ்க்குமே அது அவேர்னஸ். ஸோ இந்த ஸ்டேஜ் முடிச்சு அடுத்து இன்ஃப்ளூயன்சிங் பாலிசிஸ் போகிறோம். ஸோ இன்ஃப்ளூயன்சிங் பாலிசிஸ் அப்படின்னு வரும்போது இன் வாட் வே தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங். ஓகே, ஸோ அப்போ இன்ஃப்ளூயன்சிங் யார்கிட்ட பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபியிங் மூலமாக. ஓகே, ஸோ லாபியிங் யார் கூட, வித் பாலிசி மேக்கர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இன் அ டிரான்ஸ்பரண்ட் மேனர். ஸோ அதை நம்ம என்ஷூர் பண்ணிடணும். ஓகே, இன் அ டிரான்ஸ்பரண்ட் மேனர். அதுக்கப்புறம் engage with parliamentary committees, give alternate reports or alternate laws such as Jan Lokpal. Illa demand for the white paper regarding the environmental policy decision. ஸோ அங்கங்கே கொஞ்சம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அந்த கீவேர்டை எடுக்கல பண்ணிட்டு இருக்கு. environmental policy decision
from the policy makers or policy formulators or implementers. Then social auditing மூலமாகவும் அதை கேட்கலாம். ஓகே, இன்ஃப்ளூயன்சிங் பாலிசிஸ். அடுத்த கண்டிஷன் அப்படிங்கிறது அட்வொகேட்டிங். ஸோ இது லாஸ்ட் ஸ்டேஜ். அட்வொகேட்டிங்கில் என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைக்ஸ் பண்ணலாம், இங்கேயும் பப்ளிக் ரேலிஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸை பீப்புளை மொபிலைஸ் பண்ணி கேரோஸ் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும் அஸ் அ டூல். ஓகே, அடுத்த நம்மள்ட்ட இருக்கக்கூடியது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஸோ பிஏஎல் மூலமாக ஜுடிஷியரியை அப்ரோச் பண்ணலாம். அடுத்த விஷயம் அப்படிங்கிறது ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சப்போர்ட்டோட லாஜிக்கல் ஆர் சயின்டிஃபிக் ப்ரூஃபை சப்மிட் பண்ணுறது மூலமாக அது ஒரு அட்வொகேட்டிங் டூலாக மாறும். ஓகே, ஸோ இதெல்லாம் இல்லை இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சப்போர்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போது இங்கே கன்க்ளூஷன் கொடுக்கணும் இல்லையா? இது எல்லாமே ஒரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். அஸ் மென்ஷன்டு இன் ஆர்டிகல் 21 சொல்லலாம், இல்லை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். போத் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்டு. யார் ப்ரெஷர் குரூப்ஸும் சரி கவர்மெண்ட்டும் சரி போத் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்டு. பீப்புள் இதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். இன் தி ப்ராசஸ் ஆஃப் சோஷியல் ஆடிட்டிங் என்கேஜ் பண்ணும் போதோ இல்லை ஒரு பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ் அப்ரோச் பண்ணும்போதோ இல்லை கொலாபரேட்டிவ் கவர்னன்ஸ் என்ஷூர் பண்ணும்போதோ இதெல்லாம் ஓகே கீவேர்டாக வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ ஹோப் 3 கொஷின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இந்த 3 கொஷின்லையுமே உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டும் போது இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் நாலேஜை வச்சுக்கிட்டு அதை ஆர்டிகுலேட் பண்ணி எப்படி ஒரு ஆன்சராக அதை ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 5 வீடியோ, இப்போ ஒரு 6th வீடியோ. ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னா எப்படி ஒரு ஏரியாவை அப்ரோச் பண்ணி அதிலிருந்து எப்படி பாயிண்ட்ஸை எடுத்துக்கிட்டு தீம் ஐடென்டிஃபை பண்ணி தீமில் இருந்து எப்படி பாயிண்ட்டை எடுத்து அந்த பாயிண்ட்டை எப்படி ஆன்சருக்கு ஏற்றபடி மாற்றி எழுதணும் அப்படிங்கிறதும், தெரிகிற கொஷின்ஸ்க்கும் தெரியாத கொஷின்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது தெரிஞ்ச பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் நான் வைண்ட் அப் பண்ணுறேன். With this, I hope you can understand something relevant with Indian polity and governance in GS2. ஸோ இதை டெம்ப்ளேட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த வரக்கூடிய உங்களுக்கு நீங்கள் ஜென்ரேட் பண்ண வேண்டிய டாப்பிக்கை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே ஒரு ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி தான் ஃபார் தி ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.